நடக்கலாம். கண்ணீரை துடைத்துக் கொள், அவர் கரத்தை பிடித்துக் கொள், கடல் மீது நடக்கலாம். Am I clear, Pastor Joe? Yes, Pastor. Everybody can hear me good. Thank you very much. Shalom, everyone. எல்லாருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர் கிருபையாலே உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இது ஒரு பெரிய நல்ல வாய்ப்பு. It's a great privilege these days to share all of you God's word. First, I want to thank Dr. Thomas and the visionary and his team for this opportunity, for this vision and for having this vision to impart. Pastor, we cannot hear, Pastor. Your sound is very slow. Very soft. இப்ப கேக்குதா? மொத கேக்கல, இப்ப Pastor. Oh, okay. நல்லா கேக்குது சார். Okay. Thank you. Sorry. So I want to first of all congratulate Visionet and Dr. Thomas for giving me this opportunity, because Visionet has got a vision to impact the next generation of church leaders and workers who are to be God-fearing and doing their ministry well and finishing the race for which each one of us has been called. So அந்த அடிப்படையில் நான் விஷனருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையில் also thank all of you who are already in ministry and are also those who are aspiring to be future leaders or servants of God. ஊழியத்தில் இருந்து கொண்டு இருக்க பாஸ்டர்களும் ஊழியத்தில் இருக்கக்கூடிய மூப்பர்களும் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி வாஞ்சை கொண்டு நீங்கள் இந்த மீட்டிங்ல வந்திருக்கிற உங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மூத்த ஊழியக்காரர்கள், என்னுடைய சகோதரர்கள், எனக்கு மேல கொஞ்சம் மூத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடந்த
நாட்களாக சிலர் அப்படியாக நல்ல தேவ செய்தியை அவங்க வாழ்க்கையில உள்ள அனுபவங்களை கொண்டு அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் எல்லோரும் கர்த்தர் தெரிந்து கொண்ட காலத்துல தெரிந்து கொண்டு எங்களை ஊழியத்துல வைத்து இந்த மலேசியாவில தமிழ் சபைகளுக்காக உருவாக்கி இப்படியாக எங்களை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஊழியம் எங்களோடு கூட நாங்கள் கொண்டு போவதில்லை. இந்த ஊழியத்தை நாங்கள் வாலிபர்கள்கிட்ட உருவாக்கி அவங்க கையில கொடுத்து தொடர்ந்து கர்த்தர் வரும் அளவுக்கும் இந்த ஊழியத்தை செய்ய நாங்கள் இப்படியாக என்னது செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, என்னுடைய கொஞ்சம் காரியத்தை சொல்றேன்னாக்க, ஏறக்குறைய 20 வருஷ காலமாக 4 சீனியர் பாஸ்டர்ஸ் கீழே நான் என்னது ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். ஓகே, 4 சீனியர் பாஸ்டர்ஸ் கீழே 20 வருஷ காலத்துக்கு மேலாக நான் என்னது ஊழியம் செய்து கொண்டு வந்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தினசிலையும் அப்படியாக என்னது பல காரியங்கள் கர்த்தர் என்னை உடைத்து என்னுடைய கொள்கைகள், என்னுடைய குண அதிசயங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய நடைமுறைகள், என்னுடைய கடந்த வாழ்க்கை, ஓகே 30 வருஷ காலமாக நான் உலகத்திலே சேர்த்துல உழன்று பிறண்டி சொல்லுவேன் எப்பொழுதும் பிசாசுக்கு ரைட் ஹேண்ட் மேனாக இருந்தேன். பிசாசுக்கு 30 வருஷ காலமாக, எனக்கு நேரம்ல ரொம்ப சாட்சி சொல்றதுக்கு சுருக்கமா சொல்றேன், பிசாசுக்கு ரைட் ஹேண்ட் மேனாக புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கிறோம். எப்படி சவுல் இருந்தாரோ அதே போல நானும் 30 வருஷ காலம் இந்த உலகத்துல இருந்து தற்கொலை பண்ணி 3 வாட்டி சாவாமல் கர்த்தர் என்னை சரி கர்த்தர் என்னை ரட்சித்து, இப்ப கேக்குதா? இருங்க, நான் ஹெட்போன் போட்டு பாக்குறேன். கேக்குது பாஸ்டர். என்னன்னா அந்த சைட் அவங்க வால்யூம் ஆன் பண்ணு. ஒருத்தவங்க யாரோ சொன்னாங்க கேட்கலன்னு சொல்லி. Yeah, something their problem, not your problem, pastor. Yours voice very good. Okay. Yeah. I just upgraded my Zoom camera and everything. So okay, thank you. So அப்படியாக நான் சவுலை போல வாழ்ந்தேன் ஒரு காலத்துல. 30 வருஷ காலமாக உலகத்துல பிசாசுக்கு வலது கையாக இருந்தேன். நம்ம கர்த்தரை ரட்சித்து கர்த்தருக்குள்ள வந்து அநேக காரியத்திலே நான் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு, okay, there is a process for us to be raised up to be a servants of God. நான் ஏறக்குறைய கர்த்தருக்கு 24 வருஷமாக சபை நடத்தி கொண்டு வருகிறேன். அதற்கு முன்பாக பலவிதமான போத தடுப்பு நிலையங்களில் ஊழியம் செய்தேன். ஏறக்குறைய கர்த்தரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி என்னை 35 வருஷ காலமாக 35 வருஷம் ஆகும்போது 85ல நான் ரட்சிக்கப்பட்டேன். ஸோ அப்படியாக 4 விதமான ஊழியக்காரர்கள் கீழே நான் ஊழியம் செய்து அப்படியாக இன்றைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு வலது கரங்களாக நான் இருக்கிறேன். அதனால் பிசாசுடைய கொள்கைகளும் தன்மைகளையும் இன்றைக்கு கர்த்தருக்குள்ள இருக்கும்போது, கர்த்தருடைய காரியத்தை வைத்து பார்க்கும்போது நான் எப்பொழுதும் சொல்லுவேன், இன்றைக்கு திருச்சபை தவறான தண்டவாளத்துல போய்கொண்டு இருக்குது. பலவிதமான போதனைகள் வந்து பலவிதமான வழிகளை வகுத்து கிறிஸ்துக்குள்ள சபையை கலகப்படுத்தி தடி எடுத்தவங்களாம் தண்டலாக கொண்டு அவங்க மூலியமாக சபைகள் என்னது வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு என்னது சபைகளுக்கே கெட்ட பேரு கூட வந்திருக்குது. தயவுசெய்து தவறா எடுத்துக்கிறாதீங்க. நான் நெகட்டிவா பேசவில்லை. என்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை வைத்துத்தான் இந்த மாலை வேளையில உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எனக்கு என்னுடைய விஷனும் என் சபைக்கும் என்னுடைய ஊழியத்தின் அழைப்புக்கு என்னுடைய விஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா, டு ரேஸ் அப் காட் ஃபியரிங் மில்லினியம் லீடர்ஸ். தேவனுக்கு பயந்து ஊழியம் செய்யக்கூடிய நல்ல சேவைக்காரர்களை, ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும் என்று என்னுடைய ஒரு விஷனாக இருக்குது. அதனால்தான் இதை எல்லாத்தையும் ஆண்டவர் என்னைய பார்க்க வைத்து என்னது எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு நான் என்னது அனுபவத்திலையும் வசனத்திலிருந்தும் என்னது சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். ஸோ அப்படியாக நான் இருந்து இன்றைக்கு தேங்க்ஸ் பாஸ்டர் ஜோப். முதல்ல நீங்க நீண்ட ஒரு அறிமுகப்படுத்தினீங்க.
அது எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க சாதிச்சது அது இதுன்னு. நான் சொல்றேன், இன்ன வரைக்கும் நான் கர்த்தருக்கு எதுவுமே சாதிக்கலைன்னு தான் சொல்லுவேன். இன்னும் அதிகமாக இருக்குது கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். ஸோ ஆகையினால் அப்படியாக கொஞ்சம் காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மாலை வேளையில உங்களோடு கூட என்னுடைய அனுபவத்துல இந்த 34 வருஷ காலத்துல 24 வருஷ காலத்துல சபையில நான் ஊழியம் தலைவராக இருந்து ஊழியம் செய்து வந்த காரியத்துல ரொம்ப காரியம் இருக்கு பார்த்து பேசுவதற்கு. ஆனாலும் இந்த சப்ஜெக்ட் இந்த சர்வீஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னாக்கா வந்து the pitfalls of ministry. The pitfalls of ministry. ஊழியத்துல தடுமாற்றமாக கூடிய சில காரியங்கள். இந்த மாலை வேளையில எனக்கு 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக மைய பொருளாக வைக்க விரும்புகிறேன். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நான் பேசும்போது இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் அது பல மணி நேரம் டீச்சிங் பிரசங்கமாக இருக்கும். நான் செய்திருக்கிறேன் அதை. ஆகினால் நான் சுருக்கமாக I'm trying to encapsulate everything into digestive part so that you can understand. அதாவது உங்களுக்கு புரியுற அளவுக்கு என்னது எனக்கு 9:30 மணி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நீண்ட ஒரு பிரசங்கியாரு, அதையும் நான் சொல்லிடுறேன். நீண்டமா பேசும்போது தான் இன்னும் ஆழமான வெளிப்பாடுகள் கர்த்தர் எனக்கு கொடுத்து கொண்டு வருவார். ஆகினால் குறுகிய டைம் கொடுக்கிற வாசி நான் மேல்வட்டமாக ஓகே சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஓகே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட 3 மைய பொருளை வைத்து பேச போகிறேன். 3 important things in ministry that you and I must be aware not to fall. உழுவக்கூடாது. எதுலனாக்கா ஃபர்ஸ்ட்லி என்னன்னாக்கா it's God's ministry and God's calling. ஓகே, இரண்டாவது ministry flows out of our being. அப்புறமா கொஞ்சம் விவரித்து எடுத்து சொல்றேன். இந்த 3 காரியத்துல தான் நான் பேச விரும்புறேன். மூன்றாவது, ministry is not measured by success. இன்னும் சொல்றேன், this ministry that we are doing, it's God's ministry and it's God's calling upon our life. Okay, ரெண்டாவது நான் சொன்னேன், இந்த மினிஸ்ட்ரி நம்ம செய்யறோம், ministry flows out of my being. Thirdly, ministry is not measured by success. அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஊழியம் நம்ம செய்யறோம், இந்த ஊழியம் கர்த்தருக்கு பாஸ்டரோ அந்த 5 அலுவலகத்துல இருந்து சபைகளில் நம்ம ஊழியம் செய்யறோம்னு சொல்றோம். இந்த ஊழியம் நம்மளுடைய ஊழியம் இல்லை, என்னுடைய ஊழியம் இல்லை, என்னுடைய அழைப்பு இல்லை. கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய அழைப்பு. இத சமீப காலத்துல தான் இதெல்லாம் என்னது நான் கண்டு கொண்டேன். ரெண்டாவது, ஊழியம் என்று சொல்லக்கூடிய சேவைகள் நம்ம செய்யக்கூடியது நம்மளுடைய தன்மை மூலியமாக நம்ம அந்த ஊழியத்தை செய்யறோம். மூன்றாவது, நம்மளுடைய ஊழியம் வந்து எவ்வளவுக்கு வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறோம் சொல்லி வெற்றியை வைத்து இதனது மதிப்பு எடுப்பது இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு டைம்குள்ள. ஓகே, ஃபர்ஸ்ட்லி பாயிண்ட் நம்பர் 1 இஸ் what I mean by God's ministry and calling. ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய ஊழியம் என்று நான் சொன்னதுக்கு காரணம் என்ன? முதலாவது நம்ம எல்லாம் பாருங்க, நான் வந்து இந்துக்குள்ள இருந்து சாமியாரா இருந்து ரட்சிக்கப்பட்டு இப்படியாக வந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி 20 வருஷம் 22 வருஷம் நான் ஓடாத வேகம் இல்லை, பாடுபடாத பாடு இல்லை. ஒரு காலகட்டத்திலையும் ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, டே மன்னிக்கணும் இந்த வார்த்தைக்கு, அவர் பேசினது என்கிட்ட. ஓகே, டே நீ தான் உன் ஜனங்களுக்கு கடவுளாக ஆண்டவராக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. அவ்வளவுக்கு நான் ஊழியத்துல ஓடி ஊழியம் செய்தேன். அப்புறம் நான் கேட்டேன், எப்படி ஆண்டவரை நீங்க இதை சொல்ல முடியும்? நான் தான் கடவுள் உங்களுக்கு, நீங்கள்ல கடவுள், நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன், நான் உங்களுக்கு சேவை செய்யறேன், நீங்க சொல்லித்தான் நான் இதெல்லாம் ஓடி இதெல்லாம் செய்யறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன்னு சொல்லி சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு அவர் மூலியமாக. இதெல்லாம் கொஞ்சம் விவரித்து சொல்ல வேண்டியதா இருக்கும், ஆனா இங்க இல்லை, நான் பாசிங் தான் சொல்றேன். சொன்னாரு, நான் ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும் போது
நீ ஓடி போய் அதை எல்லாத்தையும் சரிப்படுத்தி எல்லாத்தையும் நல்லா ஆக்கி கொடுத்துட்டு நீ போற. அப்ப யாரு அவங்களுக்கு கடவுளா இருக்கிறாங்க? நீ தான் அவங்களுக்கு காடா இருக்கிற. அப்பதான் நான் கொஞ்சம் வேகத்துல போன குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சி என்னையே நான் இழுத்து கொண்டு பின்னால உட்காந்து சிந்திச்சு பார்த்தேன், ஏன் அப்படி ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு. ஆகையால் கண்டு கொண்டேன். என்ன கண்டு கொண்டேன்னா இந்த 3 காரியத்தை கண்டு கொண்டேன். முதலாவது, do I need God or God needs me? இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவருக்கு நான் தேவையா இல்ல ஆண்டவர் எனக்கு தேவையா? we don't need God. நமக்கு ஆண்டவர் தேவை இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கும். ஏன்னாக்கா நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வந்து ஆண்டவர் 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 சொல்லி 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 ஆண்டவர் யாருன்னு சொல்லி கூட சில வேலையில நம்ம மறந்து போயிடுறோம். நானும் அப்படித்தான் மறந்து போய் ஊழியம் செஞ்சனால தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார். we don't need God. ஏன் we don't need God? ஏன் நமக்கு ஆண்டவர் தேவை இல்லை? எனக்கு நீங்களும் நானும் கேட்டு இந்த பூமியில நம்ம பிறந்து வரல. நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டோமா, நம்ம தான் என்னை பிறக்க வைங்க, ஆண்டவர்கிட்ட கேட்டோமா இனி இந்த பூமியில படைங்கன்னு சொல்லி? இல்ல, இது அவருடைய செயல். நாம் அவரை சார்ந்தவர்களாகத்தான் இந்த பூமியில படைக்கப்பட்டு அவரை சார்ந்தவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு வர வேண்டும். யோவான், யாராச்சும் எனக்கு தமிழ்ல படிக்க முடிஞ்சாக்க தமிழ்ல வாசிங்க ப்ளீஸ். நான் வந்து ஆங்கில பைபிள் தான். யோவான் அடிப்படை கொடுக்கிறேன். ஓகே, why God needs me. இவ்வளவு காலமா நான் வந்து ஊழியர் செய்யும் போது I am doing ministry for God. I am serving God. God needs me. God needs me. God needs me. I need God. I need God. I need God. சொல்லித்தான் நான் ஊழியத்துல ஓடிக்கொண்டு இருந்தேன். சமீப காலத்துல தான் ஆண்டவர் சொன்னாரு இந்த காரியத்தெல்லாம் எடுத்து எனக்கு. ஓகே, யோவான் 15:16 நம்ம பார்ப்போம். யாராச்சும் வாசிக்கிறீங்களா? யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஐயா ஒண்ணுன்னா படிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அப்ப நம்ம ஆண்டவரை தேடலாம், அவரை தெரிஞ்சு கொள்ளவில்லை. அவர் தான் நம்மள தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். தொடர்ந்து, நீங்கள் என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். யார் நம்மள தேர்ந்தெடுத்து, யார் நம்மள நியமித்து, யார் நம்மள ஊழியத்துக்கு ஒதுக்கி வைத்தது? பேர் நம்ம சொல்லுவோம், என்னது, நான் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் தான் ஊழியத்துக்கு வந்தேன், எல்லாத்தையும் உலகத்துல உள்ள எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு நான் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்தேன்னு சொல்லி இப்படி பேசுவோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்து, அவர் நம்மளை நியமித்து, அவர் நம்மளை என்னது அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிறாரு கனி கொடுக்குவதற்காக. ஓகே, ஸோ நம்ம சார்புல எதுவுமே இல்லை, எல்லாம் அவருடைய செயல். பாருங்க, யோவான் 1:1-5 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னாக்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த தேவன் அந்த வார்த்தை நம் மத்தியிலே மாமிசமாக உளவாடினது, சகலமும் அவராலே உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. கொலோசியர் 1:16 சொல்லப்பட்டு இருக்கிறது, உண்டாக்கப்பட்டது எல்லாமே அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அப்ப நான் யாருக்காக உண்டாக்கப்பட்டேன்? அவருக்காக உண்டாக்கப்பட்டேன். சகலமும் படைக்கப்பட்டது எல்லாமே யாருக்காக படைக்கப்பட்டது? அவருக்காக படைக்கப்பட்டது. அல்லேலூயா, praise the Lord. சோ அதனால் நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்னாக்க, சகலமும் அவரால் படைக்கப்பட்டு சகலமும் அவருக்காக உண்டாக்கப்பட்டது. அப்ப நான் உண்டாக்கப்பட்டது யாருக்காக? அவருக்காக நாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். So therefore it is God, ஆண்டவர் என்னை படைத்து அவருக்காக என்னை படைத்து வைத்திருக்கிறார்.
ஒரு வாலிப மனிதன், ஓகே, ஒரு வாலிபன் அப்படியாக என்னது வெளிநாட்டுக்கு டிராவலிங் போய் பிரான்ஸ்ல போய் இறங்கி அப்படியாக ஹோட்டல்ல புக்கிங் பண்ணிட்டு அங்க ரிசப்ஷன்ல கேட்கிறாரு, நான் ஐ நீட் டு யூஸ் த ஃபோன் பிகாஸ் ஐ நீட் டு கால் மை மதர். நான் ஃபோன் பாவிக்கணும், ஏன்னாக்க எங்க அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணணும் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம கேள்வி கேட்டோம்னாக்க, ஹூஸ் நீட் இஸ் இட்? யாருடைய தேவைக்கு அவரு ஃபோன் பண்ண வேண்டும்? அவருடைய தேவைக்கு அவரு ஃபோன் பண்ண வேண்டுமா, இல்ல அவங்க அம்மாவுடைய தேவைக்கு அவர் ஃபோன் பண்ண வேண்டுமா? நிச்சயமாக நம்ம சொல்லுவோம், அவங்க அம்மாவுடைய தேவைக்காக அவர் ஃபோன் பண்ணி, அம்மா நான் நல்ல விதத்துல வந்து சேர்ந்துட்டேன் சொல்லி அவங்களுடைய தேவைக்காக இவர் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டும். அவருடைய தேவைக்காக அவர் ஃபோன் பண்ணி சொல்ல தேவையில்லை. அதே போல ஊழியத்துல ஆண்டவர் நம்மளை அழைச்சவர் அவருக்காக அழைச்சிருக்கிறாரு. நம்ம என்னது அழைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப ஆண்டவருக்கு தேவை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இது ஆண்டவருக்கு நம்மேல என்னது நம்மளை உண்டாக்கி தேவை இருக்கிறது. பாருங்க, இதெல்லாம் புரியாம தெரியாம நான் கூட ரொம்ப என்னது ரொம்ப பேரு நம்மளுடைய மலேசியாவில் நம்ம திருச்சபைகள் எடுத்துக்கிட்டோம்னாக்க ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு கீழே தான் இருக்குது. கிறிஸ்துவத்துவம் மலேசியாவுக்கு வந்து 400-450 வருஷத்துக்கு கீழே தான் இருக்குது. அதனால தமிழ் சபைகளுடைய வரலாறு சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னாக்க எத்தனை வருஷம் ஆகுது? 70 நம்ம பினாங்கில தமிழ் திருச்சபை 125, ஓகே, கடந்த ஒரு 150 வருஷத்துக்கு கீழே தான் இருக்குது. ஓகே, அதனால இந்த ஊழியத்துல நம்ம செய்யும் போது நம்ம ரொம்ப போராடினோம். ஊழியத்துல என்னுடைய ஊழியம் திருச்சபை என்னுடையது அது இதுன்னு சொல்லி நம்ம ரொம்ப போராடினோம். அதுல கூட நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டுல இவங்களெல்லாம் நீ தெரிந்து கொண்டு அவங்களெல்லாம் ஸ்பெஷலா நீ என்ன ஆண்டவரே பயன்படுத்தி இருக்கிற, என்னை எப்படி அழைச்சிருக்கிறீங்க? எப்படி ஊழியத்துல நான் இருக்க வேண்டும்? நான் தெரிந்து கொண்டவனாக ஊழியம் செய்யறேனா, இல்ல என் இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யறேனா, என்ன ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப ஆண்டவர்கிட்ட இப்படியாப்பட்ட கேள்வினா கேட்டு நினைச்சிருக்கிறேன். ஒரு சமயம் ஆண்டவர் சிலரைத்தான் குறித்து சிலரை வச்சுத்தான் சிலர் காரியத்தை செய்ய என்ன அது தீர்மானம் எடுத்திருக்கிறாருன்னு சொல்லி. ஆனா தட் இஸ் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் மை பார்ட். ஏன்னாக்கா படைக்கப்பட்டதெல்லாம் அவருக்காக படைக்கப்பட்டது, படைக்கப்பட்ட ஒன்றும் அவர் இல்லாமல் படைக்கப்படவில்லை. சாகினால் நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம், ஓகே, யோனாவை பார்க்கிறோம். யோனா ஆண்டவர்கிட்ட இருந்து ஓடி போறான். ஆனா ஆண்டவர் அவனை கைவிடாமல் ஏன்னா அது அவனை மீண்டும் சந்திச்சு, நம்மளுக்கு தெரியும் யோனாவுடைய காரியம் படகுல என்ன ஆகுனுச்சுன்னு சொல்லி சுருக்கமா சொல்றேன் எல்லாத்தையும் டைம்னால. அப்படியாக அவனை தெரிந்து கொண்டு அவனை என்ன செஞ்சார் ஆண்டவரே, ஓட விடாம அவருடைய லட்சியத்தை, அது யோனாவுடைய லட்சியம் இல்லை, நினிவே போய் செய்தி சொல்வது ஆண்டவருடைய லட்சியம், ஆண்டவருடைய குறிக்கோள். ஆனா யோனா போக மாட்டேன்னு சொல்லி ஒரு மனுஷனாக அவன் தப்பி தவறி ஓட பார்த்தான். ஆனா ஆண்டவருடைய குறிக்கோள், அவன் மூலியமாக ஆண்டவருடைய குறிக்கோளை சாதிக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் அவனை விடாமல் துரத்தி போய் அவனை எடுத்து அந்த நினிவேக்கு அனுப்பி, அந்த நினிவே பட்டணம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை என்னது ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். So it is God who needs me, and it's God who have called me. It is God who is working in and through me to accomplish his purpose. அவருடைய இலக்கை, அவருடைய நோக்கத்தை நம்மளுக்கு யாருக்கும் தெரியுமா? மனுஷனும் யாரு ஆண்டவர் படைத்தாருன்னு சொல்லி நம்ம விதவிதமான கருத்துக்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். இப்போ ஆண்டவர் நம்மளை படைச்சது அவருடைய தேவைக்காக, அவருடைய காரியத்துக்காக. இலியாவுடைய வாழ்க்கையில கூட நம்ம பார்க்கிறோம், 1 ராஜாக்கள் நம்ம பார்க்கிறோம். இலியா அவருடைய வாழ்க்கைக்கு பயந்து ஓடினார் ஆண்டவரை விட்டு தற்கொலை பண்றதுக்கு. ஆனா ஆண்டவரை நம்ம சொல்றோம், அவரை கைவிடவில்லை.
எனக்கு ஆண்டவர் அவரை எலியாவை அவருடைய லட்சியத்துக்காக அவருடைய நோக்கத்துக்காக இந்த பூமியில படைத்து அவரை தெரிந்து கொண்டு அவரை ஊழியத்துல கர்த்தர் பாவித்தார். ஆகினா நம்ம ஊழியத்துல வந்திருக்கும் போது it is God who called us and it is God who will provide and it's God who will care for us. இன்றைக்கு நம்ம 5 விதமான ஊழியம் செய்கிறோம். ஓகே, இந்த 5 விதமான ஊழியத்துல அலுவலகத்துல யாரு நம்மளுக்கு இந்த 5 விதமான ஊழியத்துல நம்மளை நியமித்து அந்த ஆபீஸ்ல உட்கார வைத்திருக்கிறது? நம்மளா இல்ல கர்த்தரா? அநேக காலமாக நான் சொன்னேன், நான் தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன்னு சொல்லி. But it is not that. It is God who has chose me. It is God who has appointed you. It is God who has called you to go and bear fruits. Amen. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், ஃபாதர் பக்மன்ஸ் கூட ஒரு பாட்டு எழுதி வச்சாரு. அது நம்ம எல்லாம் தான் படிச்சிருக்கிறோம். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அலைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. நானா இன்றைக்கு இந்த ஊழியத்துல எல்லாம் இத்தனை வருஷ காலமாக இருக்கிறேன்னு சொல்றது, ரொம்ப பாடுபட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப நஷ்டப்பட்டேன், ரொம்ப வேதனைப்பட்டேன். ஊழியத்துல இருந்து என்னது விட்டுட்டு ஓடி போய் தற்கொலை பண்ணுவோம் சொல்லி கூட என்னது சில நேரங்கள்ல அப்படியாக என்னது ஊழியத்தோடைய பாரம், ஊழியத்தோடைய ப்ரெஷர், ஊழியத்தோடைய ஸ்ட்ரெஸ், ஊழியத்தோடைய அழுத்தங்கள், இதையெல்லாம் என்னால தாங்க முடியாம என்னது போய் தற்கொலை பண்ணிடுவோம் சொல்லி கூட என்னுடைய ஊழிய பாதையில 2-3 வாட்டி அப்படியாக நான் சிந்தித்து இருக்கிறேன். அப்புறம் தான் கேட்டேன், என்ன ஏன் ஆண்டவருடைய ஊழியம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது செய்வதற்கு? ஏன்னாக்க இந்த ஊழியத்தை நான் கர்த்தருக்கு செய்கிறேன், இந்த ஜனங்களை நான் வழி நடத்துறேன், இந்த ஜனங்கள் சபையில உள்ளவங்க என்னது எனக்கு சொந்தமானவர்கள் சொல்லி நான் அப்படியாக நினைத்தவாசி என்னது அந்த அழுத்தங்கள் என்னை போட்டு அழுத்தினது, அவ்வளவு தூரத்துக்கு என்னைய விரட்டினது. ஆனா இன்றைக்கு நான் இதை அறிய வந்தனோ, கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார், கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஊழியம் கொடுத்திருக்கிறார் என்று தெரிய வந்த பிறகு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டேன். Knowing that God needs me, not I need God. I am only dependent on God. My life is dependent on God. But it is God who needs me. That's why He created me. That's why He chose me. That's why He appointed me to be His servant. Amen. அதனால தான் நம்ம பார்க்கிறோம் 1 தீமோத்தேயு 3:1 என்ன சொல்றது? 1 தீமோத்தேயு 3:1 நம்ம பார்த்தோம்னாக்க, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல காரியத்தை விரும்புகிறான். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னாக்க அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்க, he who desires to be an overseer desires a good work. நல்ல ஊழியம், நல்ல ஒரு வேலையை நம்ம என்னது தெரிந்து கொண்டு நம்ம என்னது செய்ய வேண்டும் சொல்லி நம்ம அப்படியாக நினைக்கின்றோம். உண்மையாக பார்க்க போனோம்னாக்க, it is God who created us, it is God who called us, it is God who gave us a ministry, it is God who will provide for us in our ministry, and it is He who will produce the fruit in our ministry through what we are doing. அப்படின்னு சொல்லும்போது, தேவன் நம்மளை படைத்தாரு, தேவன் நம்மளை அழைத்தாரு, தேவன் நம்மளுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அவர் இந்த ஊழியத்துக்கு தேவைப்பட்டதெல்லாம் அவர் கொடுத்து அவர் சந்திப்பாரு. அவர் அழைத்த ஊழியத்துல நம்ம சேவை மூலியமாக அவர் எதிர்பார்க்கும் 30, 60, 100 அந்த கனிகளை நம்ம உருவாக்கி கொடுப்போம், நம்ம அவரை சார்ந்தவர்களாக இருந்தா மட்டும். அல்லேலூயா. So therefore
God created me for himself. தேவன் என்னை அவருடைய தேவைக்காக என்னை உண்டாக்கி சிருஷ்டித்து இந்த பூமியில என்னை வைத்திருக்கிறார். ஆமென். இது மேலாக இரண்டாவது பாயிண்ட்டுக்கு நான் போக விரும்புகிறேன். அதை இன்னும் ஆழமாக இன்னும் அகலமாக எடுத்து சொல்லலாம். ரொம்ப காரியம் இருக்குது. நான் மேல்வட்டமாக கொஞ்சம் உங்களுக்கு என்னது சொல்லி கொடுத்துக்கணும். So our dependency is God, but it is God who needs us. It is God who has called us. It is God who has chosen us and appointed us so that we can go and bear fruit. Secondly, நான் சொன்னேன், ministry flows out of our being. அப்படின்னாக்க என்னது? நம்முடைய மறுரூபம் மாற்றப்பட்ட கிறிஸ்துவின் தன்மைகளின் மூலியமாக நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு ரொம்ப பேரு தடி எடுத்தவங்களாம் தண்டல் ஆகிட்டாங்க. ஓகே, இன்றைக்கு பாஸ்டர் ஆகுது, ஊழியம் செய்வது எல்லாம் எப்படி எடுத்துக்கிட்டோம்னாக்க ஒரு வேலை, ஒரு உத்தியோகம், அழைப்புன்னு சொல்லி ஒரு போர்வையை போட்டுக்கிறாங்க. ஆண்டவர் என்னை அழைச்சாரு. ஆண்டவர் என்னை அழைச்சாருனாக்க உன்னை கொண்டு ஆண்டவர் அந்த ஒரு சபையிலிருந்து பல சபைகளை உருவாக்கி பல காரியத்தை செய்ய வைத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில உன் மூலியமாக வெளிப்படுத்தி என்னது கிறிஸ்துவுக்கு நல்ல சாட்சியாக என்னது இருப்பாங்க, சபை கொடுக்கும். ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? அடிப்படி மன்னிக்கணும், அடிப்படி சண்டை கூட பார்த்துருக்கிறேன். பாசரங்களுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்குள்ள, என்னது சபைகளுக்குள்ள, என்னது இந்த மாதிரியான காரியத்தை எல்லாம் பார்த்துருக்கிறோம். இன்னும் வம்பு சண்டைங்க, நான் பெரியவன், நீ பெரியவன், என்ன பாரு, என் ஊழியத்தை பாரு, என்னுடைய சபையை பாரு, எவ்வளவு பேரு, என் காடியை பாரு, என் உடுத்துதலை பாரு, நான் சீனியர் பாஸ்டரு, நான் இந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர்ன்னு சொல்லி இது எல்லாம் என்னது ஊழியத்துல நம்ம கடந்து வந்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், என்னது சந்திச்சிருக்கிறோம். ஆமென். இப்படி ஊழியத்துல வந்த வாசி இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் என்னது என்ன சொல்வது, கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் முன்னுக்கு போக முடியாம பின்னுக்கு போக முடியாம பல சபைகள்ல மக்கள்கள் பின்வாங்கி போய் பல சபைகள் கூட என்னது ஒன் நைட் பிசினஸ் கண்டா இன்னைக்கு திறக்கிறாங்க, நாளைக்கு அடைக்கிறாங்க. இல்லைங்களா? பொறாம, போட்டி இதெல்லாம் நமக்குள்ள அதிகமாக ஒரு காலத்துல இருந்துச்சு. ஏன் சொல்லும்போது அழைக்கப்பட்ட ஊழியத்துல நம்ம இந்த ஊழியத்துக்கு வேலை செய்கிறோம் சொல்லி நம்ம வேலை செய்தோம். பாருங்க, நம்ம எல்லாம் இந்த உலகத்துல பாவத்துல விழுந்து நம்ம இந்த பாவ உலகத்துல சபிக்கப்பட்டதுல இருந்து நம்ம வேலை செஞ்சு சம்பாரிச்சு என்னது நம்ம பொழப்பு நடத்திக்கிட்டு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு என்னது வரோம். அப்படித்தான் நம்ம வாழ்ந்தோம். அதே வேளையில நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளும் என்னது சபைக்குள்ள ஊழியம் செய்கிறோம், வேலை செய்கிறோம் சொல்லி கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்மளுடைய அறிவு, திறமை, அறிவு, என்னது ஆற்றல், எல்லாத்தையும் வைத்து நம்ம என்னது ஊழியத்தை செய்ய பார்க்கிறோம். அதனால்தான் இப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல பர்ன் அவுட் சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தருக்கு பர்ன் அவுட் வருது அப்படின்னாக்கா சொல்லுவாங்க, ஒழுகுத்திரிய ரெண்டு பக்கமும் என்னது கொளுத்தி விட்டுட்டாங்க ஊழியத்துல. நானும் ஒரு காலத்துல ஊழியத்துல அப்படித்தான் பர்ன் அவுட் பண்ணி சரி தற்கொலை பண்ணி தான் செத்து போயிடுவோம். மன்னிக்கணும் நான் சொல்றேன் இதெல்லாம் உங்களுக்கு, எனக்கு இதெல்லாம் என்னுடைய அனுபவம். அப்பதான் ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. நான் உன்னைய சிலுவையை சுமக்க சொன்னேன், ஒன்ன ஊழியத்துல சுமந்து கொண்டு போவது நான். ஆனா நீ ஊழியம் செய்ய வேண்டும்னாக்க உன்னுடைய படிப்போ, அறிவோ, அந்தஸ்தோ, உன்னுடைய பொசிஷனோ, உனக்கு 4 பேரை தெரியுமோ, படிச்சவனோ, அதை வச்சு நான் ஊழியம் செய்யவில்லை. எவ்வளவுக்கு கிறிஸ்து எனக்குள்ள உருவாக்கப்பட்டு இருக்கிறார், எவ்வளவுக்கு நான் கிறிஸ்துவை போலவே மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறேன். அந்த
கிறிஸ்துவை போலவே மறுரூபமாக்கப்பட்ட தன்மை, குணம், அதிசயம், செயல், ஆற்றல் நமக்குள்ள இருக்கும் போது தான் கிறிஸ்து நமக்குள்ள அவர் கிறிஸ்துவாக இருந்து அவருடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். This is a mind blowing, this is a mind changing matter. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஏன் இப்படி நான் சொல்றேன்னாக்க பாருங்க, burn out என்று சொல்றது எப்படி வருது? தாங்க முடியல, கஷ்டமா இருக்கு, இவ்வளவு செஞ்சு கொடுத்து கூட மக்கள்கள் இப்படி பேசுறாங்க, பாஸ்டருங்க இப்படி சொல்றாங்க செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம அநேக பேரு பேல என்னது பாரத்தையும் துன்பத்தையும் நம்மளுடைய வேதனையும் கஷ்டத்தையும் தூக்கி போட்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே எரிஞ்சு கொண்டு ஒரு நாள் துண்டை தூக்கி வீசிட்டோம். இனிமே இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், நான் போறேன்னு சொல்லி ரொம்ப பாஸ்டர்கள் கூட, எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்கள் கூட என்னது என் கூட பைபிள் ஸ்கூல் படிச்சவங்க கூட போய் என்னது காய்கறி ஜாமான் விற்கிறது, கிராப் ஓட்டுறது, என்னது பல விதமான சபையை விட்டுட்டு, சபையில பாஸ்டரா இருந்துட்டு விட்டுட்டு போய் உலகத்துல போய் ஊழியம் செய்யறாங்க. ஏன்? கிறிஸ்துவின் தன்மையில அவங்க ஊழியம் செய்யல. அதாவது கிறிஸ்து அவங்க மூலியம் நம்ம எல்லாம் ஜெபிக்கிறோம் பாருங்க. என்ன ஜெபிக்கிறோம்? கிறிஸ்து எனக்குள்ளே என்னது பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் சொல்லி பிரே பண்றோம். அப்படின்னாக்க என்னது ரொம்ப பெரிய இதை அறிய மாட்டாங்க, நினைச்சுக்கிட்டாங்க ஆண்டவரே நீர் எனக்குள்ள பெருகணும், நான் சிறுகணும். பாஸ்டருக்கும் கூட ப்ரே பண்ணுவோம், ஆண்டவரே நீ பெருகணும்ப்பா, நான் சிறுகணுமாப்பா சொல்லி நம்ம ப்ரே பண்ணுவோம். அப்படி ப்ரே பண்ணோம்னா நான் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பெருகணும், நம்ம சிறுகி இருக்கணும்னு சொல்லி. அது அப்படிதான். ஆனாலும் கிறிஸ்து இயேசு நமக்குள்ள பெருக வேண்டும்னாக்க, நாம் சிறுக வேண்டும்னாக்க, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த போதித்த வசனங்களை கொண்டு நம்ம செயல்படுத்தப்படும் போது அந்த வசனம் நம்மள சீர்திருத்தம் பண்ணும். இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னாக்க, பெருமைக்கு நான் சொல்லல, ஒரு காலத்துல நான் ரொம்ப பயங்கரவாதி. ஆனா இன்றைக்கு இவ்வளவுக்கு மாறி இருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், என்னோட கூட வேலை செஞ்சவங்க, நல்ல நண்பர்கள், இன்றைக்கு நீங்க பார்க்கும்போது நான் போய் அவங்கள தட்டும்போது கூப்பிடும்போது யாரு நீன்னு சொல்லி திரும்பி கேட்கறாங்க. நீ எனக்கு தெரியலையா யாரு நீ? அப்ப நான் சொல்லுவேன் என் பேரை. ஓ நீ நான் என்ன இவ்வளவு மாறி இருக்கிற? என் சபை மக்களுங்க கூட, அதாவது ஆங்கில சபை மக்களுங்க கூட நான் என்னுடைய டெஸ்டிமனியை ஷேர் பண்ணுவேன், இப்படி 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 இப்படின்னு சொல்லி. நோலா பாஸ்டர் நீங்க பொய் சொல்றீங்க, யூ ஆர் லையிங்லா பாஸ்டர். நோலா பாஸ்டர் யூ மேக்கிங் அப் a story லா பாஸ்டர். நோலா பாஸ்டர் cannot be la, because what you are now compared to what you are saying cannot be la சொல்றாங்க. விளங்குதுங்களா சொல்றது? அப்ப கிறிஸ்து நமக்குள்ள பெருக வேண்டும்னாக்க, நம்ம சிறுக வேண்டும்னாக்க, தேவ வசனம் நம்மளுக்கு போதிக்கப்பட்ட வசனத்தை எடுத்து நம்ம அதை செயல்படுத்தும் போது அந்த வசனம் பரிசுத்த ஆவியின் மூலியமாக நம்மளுடைய கெட்ட எண்ணங்களையும் கெட்ட கொள்கைகளும் கெட்ட சிந்தனைகளையும் கெட்ட செயல்களையும் என்ன செய்யும்? அறுத்து கூறு போட்டு சேன் பண்ணி நம்மள உடைச்சி நம்மள புடமிட்டு நம்மள உருவாக்கும். அந்த உருவாக்குற தன்மை தான் கிறிஸ்துவின் தன்மை நமக்குள்ள. அந்த தன்மை நமக்குள்ள பெருகி இருக்கும் போது தான் கிறிஸ்து அந்த தன்மையின் மூலியமாக அவருடைய தன்மை, நம்ம 9 fruits of the Holy Spirit சொல்றோம். கிறிஸ்து அந்த அவருடைய தன்மை மூலியமாக அவருடைய ஊழியத்தை நம் மூலியமாக அவர் செய்வாரு. அல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு கையை காமிங்களா படத்துல உள்ளவங்க? At least I'm reaching out, I'm speaking to you. Okay, அவருடைய தன்மையில அவர் ஊழியம் செய்வாரு. அல்லேலூயா. நான் இதை கண்டுகொண்டேன். ஏன்னாக்கா இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஓடி ரொம்ப காரியம் நான் செஞ்சுட்டேன். ஆண்டவரே சொல்லிட்டார் நீ தான் கடவுள்னு சொல்லிட்டார். அன்னைக்குதான் நான் எல்லாத்துக்கும் பிரேக் போட்டுட்டு உட்காந்து சிந்திக்க ஆரம்பிச்சேன். இன்றைக்கு நான் ஊழியம் செய்வது அவருக்குள்ள நான் மாறி இருக்கிறேன்னா, எவ்வளவுக்கு நான் மாறி இருக்கிறேன், எவ்வளவுக்கு இன்னும் நான் மாறல, எவ்வளவுக்கு வசனத்தை தெரிஞ்சு வசனத்தை என் வாழ்க்கையில நான் பயன்படுத்துறேன், எவ்வளவுக்கு வசனத்தின் பிரகாரம் நான் மறுரூபம் ஆக்கி இருக்கிறேன், எவ்வளவுக்கு அந்த வசனத்தின் மறுரூபத்துல நான் இன்றைக்கு செயல்படுறேன், பிறருக்கு கர்த்தருடைய காரியத்தை போதிக்கிறேன், கொடுக்கிறேன், எடுக்கிறேன், பழகிறேன்,
எல்லாம் செய்கிறேன்னு சொல்லி கணக்கெடுக்கும் போது எவ்வளவுக்கு நம்ம மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறோமோ கிறிஸ்துவை போல, கிறிஸ்து அவருடைய தன்மையின் மூலியமாக அவர் நமக்குள்ள செயல்படுவார். இதுக்கு சில அடிப்படை வசனங்களை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 3:9. 1 கொரிந்தியர் 3:9 எடுத்தவங்க வாசிங்க ப்ளீஸ். 1 கொரிந்தியர் 3:9. யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல வாசிச்சாரா யார் அவரு? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். இங்க பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு? நாம் யாரா? வாசிங்க. அது உடன் ஊழியக்காரர்கள் தேவனுடையவா? எஸ் பாஸ்டர். தேவனுடைய உடன் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்று சொல்ற. ஆங்கிலத்துல we are God's fellow workers. So we are working with God. God is working in and through me to accomplish his ministry. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் என்னது? விட்டு போனாரு, முடிச்சிட்டு போகல. இயேசு கிறிஸ்து வந்து செய்ய வேண்டிய அவருடைய பாகத்தை செய்து முடித்து விட்டுட்டு தேவராஜ்யம் இந்த பூமிக்கு என்னது 1000 வருஷம் ஆளுகை வரும் அளவுக்கு அவருடைய ஊழியம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்குது. அவருடைய ஊழியம் முக்கியமாக என்னன்னாக்க, காணா போன பிள்ளைகளை, காணா போன ஆடுகளை கர்த்தருக்கு தேடி கண்டுபிடித்து குடித்து அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில என்னது வெளிப்படுத்த வேண்டும், இந்த இருளான ராஜ்யத்தின் மத்தியில. அதனால் அவருடைய ஊழியத்தை அவர் 3 வருஷ காலமாக வந்து செய்து விட்டு முடித்து விட்டு போண்டால், நம்ம சொல்ற முடித்து விட்டார், முடிக்கல. The ministry of Jesus Christ of reconciliating man to God and the forgiveness of God is continuing until the 1000-year reign comes. அல்லேலூயா. அதுக்கு மேல தொடர்ந்து தான் போய் கொண்டு இருக்கும். சோ அவருடைய ஊழியத்தை, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து இன்னும் தொடர்ந்து செய்துகிட்டு வராரு. எப்படி செய்துகிட்டு வராருனாக்க, நம் மூலியமாக அவர் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். நீங்களும் நானும் இயேசுவுக்கு என்னது ஊழியத்தை செய்ய முடியாது. செய்த வாசித்தான் நம்ம என்னது பேர்ன் அவுட் பண்றோம். ரொம்ப நம்ம துண்டை தூக்கி வீசிட்டு என்னது பல பாசங்க என்னது உலகத்துல போய் வேலை செய்யறாங்க. இன்னொரு அடிப்படை உங்களுக்கு சொல்றோம். நான் தேவனோட கூட சேர்ந்து ஊழியம் செய்யறோம். பிலிப்பியர் 2:13. பிலிப்பியர் 2:13. Philippians chapter 2 verse 13. இந்த வசனம் இன்னும் ஆழமாக அழுத்தமாக நமக்கு வெளிப்படுத்தும் நம்ம யாரு ஊழியம் செய்யறான்னு சொல்லி. ஏனெனில் தேவனே. ஹலோ வாசிங்க ஐயா. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க என்ன சொல்லுதுன்னு. For it is God who works in you to will and to act according to his good purpose. இதை நம்ம துண்டு போட்டு பார்த்தோம்னாக்க, பாருங்க யாருங்க நமக்குள்ள கிரிகை செய்யறா அப்படின்னாக்க, அழைத்த ஊழியத்துல யார் நமக்குள்ள ஊழியம் செய்யறா? வசனம் சொல்லுது, கர்த்தரு ஆண்டவர் நமக்குள்ள எனக்குள்ள அவருடைய வேலையை அவர் செய்கிறார். அல்லேலூயா. எதற்காக? அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய இன்பத்துக்கு அவர் என் மூலியமாக அவருடைய ஊழியத்தை செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒரு கையை ஏதாச்சும் காமிங்க யாராச்சும். Then I know I'm getting through to you. Hallelujah. இல்லைன்னாக்கா
ஸ்கிரீனை பார்க்கும்போது எல்லாம் அப்படியே டேட்டா தான் இருக்குது. தலை தான் அசையுது, அது அசையுது, இது அசையுது. ஆனா நேருக்கு நேர் பேசினோம்னாக்கா நம்மளுக்கு தெரியும் அவங்க கண்ணு நம்ம மேல, அவங்க காது நம்ம கொடுத்து கேட்குறாங்க, ஆமேன்னு சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க. Then it will be more encouraging and edifying and live to talk. ஓகே, ஸோ அதுக்கு தான் சொல்றேன். தெரிஞ்ச கொஞ்சம் கையை கம்மி பாருங்க இங்க என்ன சொல்லுதுன்னு சொல்லி. ஐயா திருப்பி எனக்கு வாசிங்க ஐயா. ஏனெனில் பாருங்க ஒண்ணுன்னா எடுத்த ஏனெனில். ஓகே, ஏனெனில் தேவனே ஆண்டவரே கர்த்தரே தம்முடைய அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய தயவுள்ள சித்தம், அவருடைய சித்தம், நம்மளுடைய சித்தம் இல்ல. ஹலோ, இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், ரொம்ப பேரு நம்ம வந்து என்னது நம்மளுடைய சித்தத்தின் பிரகாரம் ஊழியம் செய்கிறோம். அதனாலதான் ஊழியத்தை நம்ம மெஷர் பண்றோம். மெஷர் பண்ணி என்னது சக்சஸ் ஃபெயிலியர்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு நான் கடைசியாக அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஓகே, அவருடைய என்னது என்ன சித்தம்? தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய இரக்கம் கொண்டு அவருடைய சித்தத்தை நம்மேல அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் சித்தத்தையும் விருப்பத்தையும் பாருங்க. யாருடைய விருப்பம்? அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். ஐயா என்ன கொண்டு, உங்களை கொண்டு என்ன செய்ய? தொடர்ந்து வாசிங்க. சித்தத்தின்படி விருப்பத்தின் செய்கைகளையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். செயல்களையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுல வெளிப்பாடு என்னன்னாக்க, ஆண்டவர் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் அவருடைய ஊழியத்தை என் மூலியமாக அவரு செய்கிறார். ஆகையினால் I don't have to compare myself with others. I don't have to compete with others. I don't have to have others tell me you have done a successful ministry. Oh, great minister, great pastor, big pastor. Wow, 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 wow. இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னாக்க அவருடைய சித்தத்தின் பிரகாரம் தேவன் அவருடைய விருப்பத்தை என் மூலியமாக செய்கிறார். அப்படி என்று சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்வாருனாக்கா, ஒரு சமயம் ஒருத்தருக்கு என்ன கொண்டு ஒருத்தருக்கு ஒரு ஊழியத்தை செய்து முடிப்பாரு. ஒருத்தரை கொண்டு போய் 10 பேருக்கு ஊழியம் செய்வாரு, 100 பேருக்கு ஊழியம் செய்வாரு, 1000 பேருக்கு பயன்படுத்துவாரு, 10,000 பேருக்கு பயன்படுத்துவாரு, 1,00,000 பேருக்கு பயன்படுத்துவாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னாக்கா ஒவ்வொருக்குள்ளேயும் கர்த்தர் இருந்து தான் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவங்கள ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வரார். ஆமென். அப்ப என் மூலியமாக ஒருத்தரை மட்டும் சந்திச்சு அவருக்கு மட்டும் என்னது ஆண்டவர் காரியத்தை சொல்லி ஆண்டவர் அவருடைய லட்சியத்தை நிறைவேற்ற வேண்டும்னாக்க என்ன கொண்டு ஒரு ஆளு இல்ல. இப்ப என் சபையில என்னது 10 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப உலக ரீதியத்துல நம்ம பார்த்தோம்னாக்க என்ன ஊழியம் செய்யறாரு இந்த பாஸ்டர். ஒரு பாஸ்டர் கூட முன்ன சொன்னாரு, என்னையா நீ, அவரு கொஞ்சம் கூட ஆத்மா வச்சிருந்தாரு. ஓகே, 100 சம்திங் ஆத்மா வச்சிருந்தாரு. இவரு ஒரு 25 பேர் தான் அவர் சபையை வச்சிருந்தாரு. இந்த பாஸ்டர் பார்த்து, என்னையா நீ குருவி கூட வச்சுக்கிட்டு சபை நடத்திக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. அப்பந்தான் பாஸ்டர் ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், என் சபையை பார்த்து அந்த பாஸ்டர் குருவி கூடு வச்சிருக்கிறேன்னா சொல்லி. அப்ப நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன், ஓகே பரவாயில்ல, உனக்கு ஆண்டவர் குருவி. ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது என்னது, அழைத்தவர் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவருடைய செயலின் பிரகாரம் எனக்குள்ள இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ நான் ஊழியத்துல என்னது பேர்ன் அவுட் பண்ணக்கூடாது. நான் ஊழியத்துல பாரம் சுமந்தவனாக இருக்க. அதான் உங்க ஊழியம், நான் ஏன் கலங்கணும்? அழைச்சவன் நீங்க, எல்லாத்தையும் நடத்தி செல்வீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நம்ம மூலியமாக ஊழியம் செய்ய வேண்டும்னாக்க நம்ம பேர்ன் அவுட் பண்ணாம நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை, பவுல் பாருங்க என்ன சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன்.
நல்ல ஓட்டத்தை விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I fought the good fight, I kept the faith and I finished the race. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா, praise the Lord. அவருடைய பாடுகள்ல நம்ம இன்னும் ரொம்ப பேர் நம்ம ஊழியத்துல கடந்து செல்லல. நம்ம எல்லாருமே கிளாமரஸ் மினிஸ்ட்ரி தான் செய்ய பார்க்கிறோம். அதனால தான் இன்றைக்கு சபையில அநேக விதமான போராட்டம் போராடி கொண்டு இருக்குது. ஏன்னாக்கா ஒவ்வொருவரும் தடியெடுத்தவங்களாம் கண்டலாகி ஒவ்வொரு போதனையில ஒவ்வொரு விதத்துல அவங்க என்னது படிச்சுக்கிட்டு பைபிள் ஸ்கூல் போனாலும் சரி, போகாட்டினாலும் சரி, அனுபவம் இருந்தாலும் சரி, அனுபவம் இல்லாட்டினாலும் சரி. அங்க பாருங்க, நான் அதில் சொன்னேன் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன், இதை பாஸ்டர் அமுல்தாஸ் அன்னைக்கு பேசி சில காரியம் சொன்னாரு. டாக்டர் பிலிப் ஜெயமல் கீழே இன்ன வரைக்கும் அவர் இருந்து ஊழியம் செய்ய 20 வருஷத்துக்கு மேலேயாக அவர் கீழே அவர் இருந்து கொண்டு வர. அப்ப அன்னைக்கு அவர் சாட்சி கொடுக்கும்போது நான் பார்த்தேன், ஆஹா, 20 years this person has been serving under another minister and God has used him and God has protected him, provided for him and protected his family and all that. அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு, கீழ்ப்படிதல். அது இன்னொரு பெரிய காரியம். சோ இங்க என்ன சொல்ல வரேன்னாக்க, சோ கர்த்தர் அவருடைய இன்பத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் அவருடைய வேலையை அவர் நம்ம மூலியமாக செய்யறாருங்க. அதனால் நமக்குள்ள போட்டி வரக்கூடாது. யாருடைய பெரிய சபை, யாருடைய சின்ன சபை, நம்ம எவ்வளவு பெரிய ஆளு, என்ன ஏதுன்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் இந்த வம்பு சண்டை வரக்கூடாது. ஆதி முதல்ல அப்போஸ்தலர்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் சொல்லி. இயேசு என்ன சொன்னாரு, யார் உங்களில் ஆக என்னது சின்னவனாக சிறியவனாக இருக்கிறானோ அவன் தான் தேவராஜ்யத்துல பெரியவன் என்று சொன்னார். அல்லேலூயா, praise the Lord. So therefore we see that it is God who worketh through me to accomplish his work. அவருடைய ஊழியத்தை, கிறிஸ்துவுடைய ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் என் மூலியமாக செய்கிறார். அதனால தான் நம்ம யோவான் 15:14 வாசிச்சோம்னாக்க, அவர் நம்மளை தெரிந்து கொண்டு அவர் நம்மளை நியமித்து அவர் என்னது கனிகளை உற்பத்தி ஆக்குவார் நம்ம மூலியமாக. அல்லேலூயா. அது 2வது பாயிண்ட். ஓகே, டைம் ஓடிட்டு இருக்கு. 3வது பாயிண்ட் என்னன்னாக்க 3வது முதல்ல சொன்ன நம்மளுக்கு we measure ministry by success. Ministry is not measured by success. முதல்ல நான் சொன்னேன் என்னது, தேவன் தான் அவருடைய ஊழியத்தை அவருடைய அழைப்புல என்னை என்னது அழைச்சிருக்கிறாரு, நம்மள அழைச்சிருக்கிறாரு. 2வது நான் சொன்னேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிறிஸ்துவை போலவே உருமாற்றம் அடைந்திருக்கிறோமோ அந்த தன்மையை கொண்டு தான் கிறிஸ்து இயேசு நம் மூலியமாக அவருடைய ஊழியத்தை செய்து முடிப்பார். இல்லைன்னு சொன்னாக்க போராட்டம், அதான் ரொம்ப பேர் போராடுறாங்க. ஓகே, 3வது, ministry is not measured by success. ஊழியம் என்னது எப்படியாக கணிக்கப்படுதுனாக்க, எவ்வளவுக்கு வெற்றிகரமாக நீ ஊழியத்தை செய்து முடித்தேன்னு சொல்லி ஆண்டவர் என்னது நிர்ணயிக்கல. அதான் அன்னை கூட கேட்டேன், ஓ pastor, you have a very successful ministry, pastor, you have a very good ministry. அது சொல்லுக்கு கேட்கறதுக்கு நல்லதாக இருக்கலாம், பார்வைக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் நம்ம ஊழியத்தை என்னது சக்சஸா ஃபெயிலியரான்னு சொல்லி பார்க்கறது இல்லை. ஏன் அதை சொல்ல வரேனாக்க, சக்சஸ் இஸ் நாட் இன் த டிக்ஷனரி ஆஃப் காட். ஆண்டவருடைய அகராதியில சக்சஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. விழுந்து போன பாவ உலகத்திலிருந்து விழுந்து போய் எழுந்திருக்கிற மனுஷனுக்கு தான் சக்சஸ் வேணும். ஏன்னாக்க அவன் ஃபெயில் பண்ணிட்டான். ஃபெயில் பண்றவனுக்கு தான் சக்சஸ் வேணும். நான் பார்த்தேன், கன்சைஸ் டிக்ஷனரியில நான் பார்க்குறேன், சக்சஸ் இஸ் தி அச்சீவ்மெண்ட் ஆஃப் சம்திங் தட் யூ ஹேவ் பீன் ட்ரைங் டு டூ. சக்சஸ் என்று சொல்லக்கூடியது நீ செய்யக்கூடிய ஒரு காரியத்துல நீ என்னது
முயற்சி எடுத்து அதை நீ சாதிக்கும் போது அது உனக்கு சக்சஸ் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில ஃபெயிலியரை பத்தி பார்த்தோம்னாக்க டிக்ஷனரியில ஃபெயிலியர் இஸ் லேக் ஆஃப் சக்சஸ் இன் டூயிங் ஆர் அச்சீவிங் சம்திங். தோல்வி என்று சொல்லக்கூடியது வெற்றி அடையாமல் செய்யக்கூடிய காரியத்துல என்னது விழுந்து போவது தான் ஃபெயிலியராக சொல்லுது. ஆனா தேவ ராஜ்யத்துல தேவன் நம் ஊழியத்தை என்னது சக்சஸா பாஸா ஃபெயிலா சக்சஸா ஃபெயிலியரான்னு சொல்லி பார்ப்பது இல்லை. ஏன்னாக்கா நம்மளுடைய கண்ணோக்கம் பார்வை தேவன் மூலியமாக இருக்க வேண்டும். நானும் தான் ஊழியத்துல ஊழியம் செய்யும் போது காம்படிஷன் வெரி ஹாய் அப்படின்னு சொல்லும் போது சீனியர் பாஸ்டர் 4 விதமான பாஸ்டர் ஊழியம் செஞ்சுட்டு வந்தேன். என்னுடைய ஆங்கில சபையில தமிழ் சபை இருந்துச்சு. அப்ப அவங்க கேட்பாங்க, ஏன் ஊழியம் இப்படி இருக்குது, எங்க மக்களை காணும், என்ன இதை காணும், என்ன அதை காணும், இவ்வளவு காசு போட்டு நீ இந்த இவெண்ட்னா இப்படின்னா செய்கிற, என்னது அதோடைய விளைவு இத்தனோடு தான் வந்திருக்கு, இவ்வளவு தான் வந்திருக்குது, சரியா இல்லையா, இது சரியில்லையா, அது சரியில்லையா, இது நாட் சக்சஸ்ஃபுல், cannot be wasting money here, cannot be spending money then சொல்லி இப்படியாக அவங்கெல்லாம் என்னது இது பண்ண சொல்லி என்னது எல்லாத்தையும் பார்த்தாங்க. ஏன் சொல்லும் போது நம்ம எல்லாம் உலகத்திலிருந்து விழுந்த மனிதர்களாக சபிக்கப்பட்ட வேலையை போய் செய்யும் போது நம்ம எல்லாருமே ஃபெயிலியர் ஆகினவாசி நம்ம சக்சஸ் பண்ண வேண்டும் சொல்லி நம்ம முயற்சி எடுத்து ட்ரை பண்ணி ப்ரூஃப் பண்ண பார்க்குறோம் நம்ம சக்சஸ்ஃபுல்னு சொல்லி. ஆனா தேவ ராஜ்யத்துல அப்படி கிடையவே கிடையாது, அப்படி இல்லவே இல்லை. நான் முதல்ல சொன்ன 2வது பாயிண்ட், நம்மளுடைய தன்மை கிறிஸ்துவோடைய தன்மை நமக்குள்ள எவ்வளவு இருக்கோ அதன் மூலியமாகத்தான் நம்மளுடைய ஊழியம் என்னது கனி கொடுக்க போகிறது. அப்ப ஆண்டவர் ஒருவரை தெரிந்து கொண்டு 10,000 பேருக்கு பயன்படுத்துவாரு, ஒருவரை தெரிந்து கொண்டு 10 பேருக்கு பயன்படுத்துவாரு. நம்ம பிலிப் எல்லாம் பார்த்தோம்னாக்க அப்போஸ்தலர் பார்த்தோம்னாக்க அந்த யூனாக்கு ஒருவருக்கு தான் பயன்படுத்திட்டு ஆளு காணா போயிட்டாரு, கல்லால அடிக்கப்பட்டு செத்து போயிட்டாரு. அல்லேலூயா. சோ நம்ம பார்க்கிறோம் அப்ப ஆண்டவர் எப்படி மெஷர் பண்றாரு. தேவனுடைய அகராதியில டிக்ஷனரியில சக்சஸ் இல்லை. ஏன்னாக்க ஆண்டவர் ஊழியத்தை பார்க்கும்போது வேற மாதிரி பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாருனாக்க மினிஸ்ட்ரி இஸ் நாட் மெஷர்ட் பை சக்சஸ், மினிஸ்ட்ரி இஸ் மெஷர்ட் பை ஃபெய்த்ஃபுல்னஸ். மினிஸ்ட்ரி இஸ் மெஷர்ட் பை ஃபெய்த்ஃபுல்னஸ். இன் காட்ஸ் கிங்டம் தேவ ராஜ்யத்துல ஃபெயிலியர்னு சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை. ஏன்னாக்க ஆண்டவர் cannot fail and his kingdom is never a failure. அப்ப எதற்கு சக்சஸ் வேண்டும்? தோல்வி அடைஞ்சவனுக்கு தான், பரீட்சையில பாஸ் ஆகாதவனுக்கு தான், தோல்வி அடைஞ்சவனுக்கு தான் வெற்றி தேவை. தேவன் தோல்வி அடைந்தவர் இல்லை, தோல்வியும் அடைய முடியாது. ஏன்னாக்கா அவர் கடவுள், அவர் ஆண்டவர், அவர் எப்படி தோல்வி அடைய முடியும்? அதனால் அவருடைய அகராதியில சக்சஸ் சொல்ற வார்த்தை இல்லை, அவருடைய அகராதியில ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லக்கூடிய வார்த்தை மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஏதாச்சும் ஒரு கை காட்டுங்க. டாக்டர் சோமஸ் ஏதாச்சும் ஒரு கை காமிங்க. அல்லேலூயா. So God measures ministry by success. Whether பாருங்க, God looks and wants faithfulness. Okay, நீ படிச்சவர்களா, படிக்காதவங்களா, பணக்காரரா, பிரபலமானவரா, பெரிய உத்தியோகத்துல இருக்கிறியா, பெரிய அந்தஸ்துல இருக்கிறியா, கிளாமரஸான மினிஸ்ட்ரி செய்யறியான்னு சொல்லி ஆண்டவர் எவ்வளவு சக்சஸா நீ ஊழியத்தை செஞ்சிருக்கிற, எவ்வளவு பேர் உன் சபையில இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய கட்டடம் நீ வச்சிருக்கிற, எவ்வளவு பாஸ்டர்கள் உன் கீழே ஊழியம் செய்யறாங்க, எவ்வளவுக்கு இந்த தேசத்துல உன் பேரு உன் சபை பேரு பிரபலமாக இருக்குது, இந்த பூமியில இந்த உலகத்துல எவ்வளவு ஊழியங்கள் உலகம் சுற்றி நீ வைத்திருக்கிற, அப்படி வைத்திருக்கும் போது நீ தான் சக்சஸ் சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதனால்தான் ராஃப் மஹோனியா அவர் ஒரு கருத்து சொல்றாரு. He says God has not called us for a glamorous ministry but a suffering ministry. தேவன் நம்மள என்னது பிரபலமான மகிமையான நம்ம பார்க்கறதுக்கு எல்லாரும் புகழக்கூடிய ஒரு ஊழியத்துக்கு தேவன் நம்மளை அழைக்கல, உபத்திரமான ஊழியத்துக்கு நம்மளை அழைத்திருக்கிறாரு.
Hallelujah. In order to get God's certificate of approval, you and I need to be faithful in ministry. ஆண்டவருடைய நீ ஊழியத்தை நன்றாக செய்து வந்தேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம சர்டிபிகேட் வாங்க வேண்டும்னாக்க நம்மளுடைய அழைக்கப்பட்ட ஊழியத்துல உண்மை உள்ளவனாக ஃபேத்ஃபுல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். Praise the Lord. Yeah. சீக்கிரமா நான் சொல்றேன். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னாக்க என்னாமம் வாசிக்க வேணாம், நான் முடிக்கிறேன். என்னாமம் 12:7 தேவன் இப்படியாக சொல்றாரு, மோசேயோ என் வீட்டுல உண்மை உள்ளவனாக இருந்தான். Moses was found faithful in the house of God. Moses was not found successful in the house of God. Moses was found faithful. Moses தேவ வீட்டுல என்னது உண்மை உள்ள ஃபேத்ஃபுல் உள்ளவனாக காணப்பட்டான். அதே வேளையில நம்ம பார்க்கிறோம் கொலோசியர் 1:7 பவுல் சொல்றாரு, Epaphras, he is a faithful minister in God. கர்த்தருக்குள்ள நல்ல உண்மையான ஃபேத்ஃபுல்லான என்னது ஊழியக்காரனாக இபாஃபரஸ் இருக்கிறார். அதே போல கொலோசியர் 4:7 டைசிகஸ் பத்தி சொல்றாரு, a faithful minister and fellow servant. என்னோடு கூட உடன் ஊழியக்காரராக நல்ல உத்தமமான என்னது ஃபேத்ஃபுல் மினிஸ்டராக டைசிகஸ் இருக்கிறாரு. கொலோசியர் 4:9 என்ன சொல்றாரு, ஒனிசிமஸ் பத்தி, he is a faithful and beloved brother. என்னோட நல்ல சகோதரனும் என்னது விசுவாசம் கொண்ட ஃபேத்ஃபுல் என்னது மனுஷனாக இருக்கிறார் ஒனிசிமஸ். 1 தீமோத்தேயு 1:12 கிறிஸ்து இயேசுவை பத்தி சொல்லப்பட்டு இருக்குது. Christ was counted to be faithful, putting me into a ministry. பவுல் இங்க என்ன சொல்றாருனாக்க, கிறிஸ்து என்னை ஊழியத்திலே வைத்தவர், நான் உண்மை உள்ளவனாக இருப்பேன் என்று எண்ணி என்னைய ஊழியத்துல வைத்திருக்கிறார் என்று சொல்றாரு. எபிரியர் 3:2 நம்ம பார்த்தோம்னாக்க இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒண்ணு சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் தலைமை ஆசாரியராக இருந்த வேளையில he was found faithful to God who appointed him. ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவை தலைமை ஆசாரியாக நியமித்த வேளையில அந்த நியமிப்பில அவர் அந்த ஊழியத்தை என்னது நம்பிக்கையோடு ஃபேத்ஃபுல்லோடு செய்து முடித்தார். எபிரேயர் 3:5 சொல்லப்பட்டு இருக்கிறது, Moses was faithful as a servant. வேலைக்காரனாக மோசே யாராக இருந்தா, not successful but faithful. பாருங்க, faithful தான் வருகிறது. எபிரேயர் 3:6 கிறிஸ்து இயேசுவை பத்தி சொல்லப்பட்டு இருக்கிற மறுபடியும், Jesus Christ was faithful as a son. நம்மளுக்கு எல்லாம் தெரியும், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து என்னது தண்ணியிலிருந்து முழுகி எழுந்திருக்கும் போது வானம் திறக்கப்பட்டு ஆகாயத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கப்படுது, ஒரு குரல் உரைக்கப்பட்டு சொன்னது, இது என்னுடைய நேசகுமாரன், திஸ் இஸ் மை beloved son. அப்ப அவர் சிலுவையில மரித்து மீண்டும் கர்த்தரிடத்துல ஆண்டவரிடத்துல போகும்போது அவருக்கு எழுதப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் என்னது was a faithful son, faithful. வெளிப்பாட்டின் விசேஷம் 2:10 சொல்லப்பட்டு இருக்கிறது, be faithful even to the point of death. மரணம் தருவாய் வரைக்கும் நீ என்னது உண்மை உள்ளவனாக விசுவாசம் கொண்டவனாக faithful இருக்க வேண்டும். அல்லேலூயா, praise the Lord. So ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை எப்படியாக நிர்ணயிக்கிறாரு? உலகத்துல விழுந்து வந்த நம்ம போல இல்ல. நம்மலாம் ஊழியத்தை பார்த்து சக்சஸ் சொல்றோம். 25 பேர் இருந்தாக்கா குருவி கூடு, அதே 500 இருந்தாக்கா வா பெரிய ஊழியம், அதே 5000 இருந்தாக்கா வா பிளஸ்ட் ஊழியம், அதே 30,000 பேர் இருந்தாக்கா வா வெரி வெரி சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி. ஆனா கர்த்தர் அப்படி பார்க்கல. கர்த்தர் பார்க்குவது faithful. In closing,
I just want to close with Matthew 24:25 எடுத்து வாசிப்போமாக. Matthew 24:25. இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறவரானால் புறப்படாதிருங்கள். இதோ மன்னிக்கணும் 24:25. மத்திய 24:25ங்களா? ஆ அதான் வாசிக்கிறேன். அதான் வாசிக்கிறீங்களா? எஸ். ஓகே 25-24 இங்கே இருங்க. 25 இல்ல அது இல்ல இருங்க. அந்த தாளந்த பத்தி ஆண்டவர் பேசுவாரு. First, is it 25-25? 25-24 பாஸ்டர். 25-24. 25-24 வாசிங்க ப்ளீஸ். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். ஓகே ஓகே அது இருக்கட்டும். இங்க வந்து ஆண்டவர் இங்க என்ன கேட்கிறாருனாக்கா, who is then is a faithful and wise servant. ஓகே 25-21 வாசிப்போம். 25-21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென். அல்லேலூயா. சோ இங்க நம்ம என்ன பாக்குறோம்னாக்கா, ஆண்டவர் பாருங்க கடைசி காலத்துல நம்மள எல்லாத்தையும் என்னது எதை வச்சு நிர்ணயிக்கிறாரு, எப்படியாப்பட்ட ஊழியத்தை செய்து முடித்தோம் கர்த்தருக்கு, எப்படியாப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்தோம், எப்படியாப்பட்ட விசுவாசத்தை நம்ம காத்து கொண்டோம் சொல்லி கர்த்தர் எடுத்து வச்சு பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு? 23 இன்னொரு வாட்டி வாசிங்க. வேற 23 மீண்டும் அங்க சொல்றாரு பாருங்க. இது தாளந்து உள்ளவங்களுக்கு சொல்றாங்க, ஆனா கர்த்தர் இப்படி சொல்றாரு பாருங்க. Well done, good and faithful servant. You have been faithful with a few things. I will put you in charge of many things. Come and share your master's happiness. அத வாசிங்கய்யா. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உத்தமமும் உண்மையும் உள்ள வாசிங்க ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். இது எப்ப சொல்றாருனாக்க, நம்மளுக்கு நம்ம எல்லாருமே கிறிஸ்துவுடைய நியாய சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம நிக்க வேண்டும். அவன் தன் சரீரத்திலே இந்த பூமியிலே செய்ததுக்கு நன்மைக்கு ஏதுவாக வெகுமதி பெறுவான், அல்லது அவன் செய்த தீமைக்கு பிரகாரம் உள்ள காரியத்தை அவன் பெற்றுக்கொள்வான். ஸோ அந்த வேலையில கர்த்தர் இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்க, அழைக்கப்பட்ட ஊழியத்துல நீ உண்மையும் உத்தமமாக கொஞ்சத்துல நீ இருந்தாய், இப்பொழுது நீ என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் என்னுடைய சந்தோஷத்துக்குள் வா என்று இயேசு நம்மள என்னது வர வைக்கிறாரு பரலோகத்துக்குள்ள. ஹல்லேலூயா, praise the Lord. So where is success in ministry? How is ministry valued or weighed or measured?
It is measured by your faithfulness. நம்மளுடைய உண்மையும் உத்தமமான உள்ள காரியத்துல ஆண்டவர் நம்மள என்னது நீங்க இருக்கிற அதாவது வே பண்ணி பார்க்கிறார். ஸோ லெட் us not challenge one another. ஓகே, ஒருவருக்கு ஒருவர் நம்ம போட்டி போட வேண்டாம், போட்டி போடக்கூடாது. இப்ப என்ன தெரிய வந்தது? முதலாவது ஆண்டவருக்கு நமக்கு தேவை நம்மை அவருக்காக அவர் படைத்து என்னது அவருடைய சித்தத்தின் பிரகாரம், அவருடைய விருப்பத்தின் பிரகாரம், அவருடைய செயலின் பிரகாரம் நமக்குள்ள அவர் ஊழியம் செய்கிறார். ரெண்டு, இது தேவ ராஜ்யத்தோட. ஓகே, ரெண்டாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுடைய கொள்கைகள் குணாதிசயங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்து நமக்குள்ள உருவாக்கப்பட்டு இருக்கிறாரோ அந்த கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் நம் மூலியமாக ஆண்டவர் ஊழியத்தை செய்து முடிக்கிறார். அதனால நம்ம யாரும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், ஊழியத்தை நம்ம வெற்றிகரமாக செய்து முடித்தோமா? இல்லை. ஊழியத்துல நம்ம உண்மையும் உத்தமமாக இருந்தோமா? இருந்தோம் என்று சொன்னோம்னாக்க கர்த்தர் சொல்கிறார், well done my good and faithful servant, you had been faithful in little things, come now you into my joy and I will make you rulers of 5 cities. சொல்லி நம்மள பரலோகத்துல வர வைத்து அவரோடு கூட வைத்துக் கொள்வோம். Amen. Praise the Lord. So thank you very much. The time's up, so I end here my sharing. I hope it has blessed all of you, and God bless you. I pass over the time now to Pastor Joe. Thank you, Reverend Dr. David Barnabas. Such a wonderful word. It was great blessing. And right now I'm going to invite Reverend Dr. Thomas to come to share the summary. கர்த்தர் நல்லவர். ஜஸ்ட் a sound test. உங்க எல்லாருக்கும் கேக்குதா? அப்படியே வேவ் பண்றீங்களா? Yep. இந்த வாரம் பிரியமானவர்களே மறுபடியும் உங்களை வரவேற்கிறோம். போன வாரத்துல 5 நாட்கள் ஆண்டவர் நம்மளோடு பேசின காரியத்தை நமக்கு 48 மணி நேரம் இருந்தது அதை குறித்து தியானிக்க. அதாவது முதலாவது எச்சரிக்கை, ஆண்டவர் நம்ம உருவாகும்படி இந்த லாக்டவுன்ல பிசிக்கலோ அல்லது வெர்ச்சுவல் மீட்டிங்லயோ நம்ம கேதர் பண்ணியிருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம பேசின காரியத்தை நம்ம அதை எடுத்து தியானிக்க நேரத்தை ஒதுக்குவது, ஒரு டிசிப்ளினை நம்ம உருவாக்குறது மிக அவசியம். No matter who you are, you are a youth leader, you are a children's ministry leader, or you are pastoring for years, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மளை உருவாக்குவார். Having said that, இன்னைக்குள்ள காரியங்களே ரெவரண்ட் டாக்டர் பானபாஸ் அவர்களுக்கு மிக நன்றி செலுத்தி இந்த 5 நிமிஷத்துல நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரெவரண்ட் டுனாமிஸ் நம்ம மத்தியில் இருக்கிறார். ரெவரண்ட் சோலமன் அவர்கள் கூலியம்ல இருந்து நம்மளோட ஜாயின் பண்றாங்க. இன்னும் அநேகர் இருக்கிறீங்க. இன்னைக்கு அவர்கள் நம்மளை நடத்தும்படி நான் அவங்களை அழைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்த்த காரியத்தை சுருக்கமாக இந்த 2 ஸ்லைட்ல கண்ணோட்டம் இடுவோம். நாம் இந்த 1 மணி 15 நிமிஷம் 39 செகண்ட்ஸ் நாம் கேட்ட எல்லா காரியத்தையும் போதகர் ஆரம்பிக்கும் போது நமக்கு கொடுத்த ஒரு ஆலோசனை என்னன்னா, everything that I'm going to speak to you, though it may be long, but it will be sum up in 3 points என்று சொல்லி நமக்கு அவர் தெளிவாக சொன்னார். ஆகையால் இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும்னா, what are the 3 points that God wants to speak to me today? முதலாவது, இன்னைக்கு இந்த ஸ்லைடை நீங்க பார்க்கும்போது நம்ம எதற்காக கூடியிருக்கிறோம்? நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, தேவனுடைய ராஜ்யத்திலே ஊழியம் செய்ய, தொடர்ச்சியாக பேட்டனை ரிசீவ் பண்ணி தொடர்ச்சியாக ஓடும்போது நம் முன்பாக ஓடின மூத்த ஊழியக்காரர்கள் நமக்கு ஆலோசனை தரும்படி, அப்படிப்பட்ட விஸ்டம் நம் தாழ்மையாக இருக்கும் போது அந்த விஸ்டமை பெற்றுக்கொள்ளும்படி. நம்பர் 1, you need to hear, you need to write down, and you need to pray, and then you need to act on it. If you write down and you don't pray, then nothing. விசுவாசத்தை அந்த கிருகைக்குள்ள, அந்த அந்த அர்ப்பணிப்புக்குள்ள நீங்க கொண்டு வரணும். Therefore, notes are very important. Those who are not taking notes, I encourage you, start taking notes. Number 1. ரெண்டாவது, நீங்க பார்க்கும்போது இந்த ஸ்லைட்ல ரெண்டாவது அந்த ஏரோ நீங்க பார்க்கலாம், கவனித்து பாருங்க. இந்த ஊழியத்துல நம்ம வளரும் போது
இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டாபிக் அடுத்த 3 நாள்ல முதலாவது இந்த ஊழியத்தை சுமந்து ஊழியம் என்று இந்த ஏரோவை பாருங்க, இந்த ஊழியம் என்று சுமந்து அநேக காரியங்களை பின்னால பேக் வச்சிருக்காரு பாருங்க. அதை சுமந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறவன் போன வாரத்துல நம்ம முடிக்கும் போது சொன்னோம் persevere, press on அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு முன்பாக பாஸ்டர் பிலிப், டாக்டர் MS, பிஷப் பக்தி, ரெவரண்ட் டேனியல் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ராஜ்யத்தின் சிந்தை இருக்கணும், சிந்தையில மாற்றம் இருக்கணும், தகப்பன் இருதயம் இருக்கணும், அதுக்கப்புறம் ஜபத்தோடு கூட ஒரு உறவுல நீ போய் கொண்டு இருக்கணும். அப்ப இன்னைக்கு உள்ளம்ல சுமந்து கொண்டு ஊழிய பாரத்தை சுமந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். இந்த வாரத்தை நம்ம பார்க்கிறது இந்த இடத்துல தாண்டி குதிச்சு போகும்போது நமக்கு முன்பாக கீழே பாருங்களேன், இந்த இடத்துல இந்த ஏரோ நீங்க கீழே பாருங்க போது இந்த இடத்துல நாம் தடுமாறுறதுக்கு ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அப்ப இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொண்ட காரியம், இந்த ஓட்டை எங்க இருந்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேள்வியில இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மெஷரிங் growth, நீங்க செய்யற ஊழியத்தை யார், அந்த ஊழியத்தை நீங்க செஞ்சு கொண்டிருக்கும் போது அது சக்சஸா இல்லையா அப்படிங்கிற காரியம் நமக்கு தடுமாற செய்யும். லாக்டவுன் வந்துச்சுன்னா நிறைய காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். இந்த தடுமாற்றத்துல நம் கடந்து போகும்போது 3 ஆலோசனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2வது ஸ்லைட்ல பாருங்க, போதகர் நமக்கு வைத்தது. ஹல்லேலூயா, அப்படியே கை காட்டுறீங்களா? யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ அப்படியே கை காட்டுறீங்களா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கும் போது the word will bring transformation. அப்ப முதல் எச்சரிக்கை நமக்கு வந்தது என்ன? எந்த எச்சரிக்கை? பாஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னா, முதல் எச்சரிக்கை என்னன்னா, நம்ம விழுந்து போகாதபடி, இங்க தாண்டி போகும்படி, ஃபேத்ஃபுல்லா இருக்கிறவங்க நம்ம தாண்டி போகும்படி நம்ம 3 காரியத்துக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த அஸ்திபாரம் நமக்கு தேவை. இந்த அஸ்திபாரத்துல முதல் காரியம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு ஆலோசனை கொடுத்தது, நாம் செய்கிற ஊழியம் தேவனோட ஊழியம். It is God's kingdom. We are fellow workers. We are working with one another. போதகர் அழகாக ஒரு உதாரணம் சொன்னாரு. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைத்தது நீங்க. அந்த பாடலை கொடுத்து நமக்கு சொன்னாரு. அதே வேளையில நமக்கு ஒரு வசனம் யோவான் 15 சொல்ல பிரகாரம், திராட்சை செடியே இயேசு ராஜா உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். அப்படியாக இந்த பாடலுடைய சத்தியம் என்னன்னா, இங்க முதல் பாயிண்ட்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். God chose us to bear fruit. அவரோடு இணைஞ்சிருக்கும் போது we bear fruit. அந்த ஃப்ரூட் உருவாகும் போது ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. அப்ப பாஸ்டர் சொன்ன 2 உதாரணங்கள் கீழே இருக்குது பாருங்க. ஒன்று, it was God's plan and God's will and pleasing in the sight of God for Jonah to go to Nineveh. அவருக்கு ஆண்டவர் மேல கோபம், யோனா 4:2. அவருக்கு ஆண்டவருக்கு கேள்வி, யோவான் 4:2, 4:15. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது you will find all the reasons why, but it was pleasing to God and it was God's will. What is your will? What is your plan? இது நம்ம செய்யறது ஆண்டவரோட ராஜ்யம், ஆண்டவரோட ஊழியம். அவர் தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்க. அப்ப நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எங்க போகணும், எப்படி செய்யணும், எப்படி கொஞ்சத்துல இருக்கணும், இப்படிப்பட்ட கேள்விகளை இன்னைக்கு 2வது உதாரணம் கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் 5-4 நம்ம மூவ் பண்ணலாம். எது பெருசு அப்படின்னு நம்ம கேட்கலாம், எது சின்னது பாஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த வரங்களை, அதனால ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அப்படின்னு சொல்றோம், இந்த வரங்களை நமக்கு ஊழியம் செய்யும்படி சபை என்ன செய்கிறது, நம்மளை ஆயத்தப்படுத்துகிறது. ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தி அப்படியாக இந்த வரங்களில செயல்படும்படி நம் தகப்பன், நம் தலைவர், நம் போதகர் நம்மளை உருவாக்குகிறார்கள். ஆகையால் உருவாக்கும் காலத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், நம் செய்கிற ஊழியம் தேவனுடைய ஊழியம். வாட் எவர் யூ ஆர் டூயிங், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஃப்ரண்ட் லைனர், in whatever that you're doing, no, there is God who called you and God is faithful. 2வது, போதகர் நமக்கு ஏறக்குறைய 17 நிமிஷத்துக்கு எடுத்து அவர் நமக்கு அநேக சாட்சிகளை கொடுத்து, உதாரணங்களை கொடுத்து சொன்னது, ministry is born out of who you are அப்படின்னு சொல்லும் போது கூட, நான் இப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இந்த காரியங்கள் இல்லை. ஆனா நம் தன்மை, அந்த உள்ள இருக்கிற அந்த கேரக்டர், நம் தன்மை தான் நம் ஊழியத்தின் அஸ்திபாரம். அப்ப
போதகர் சொன்னார் நம்மகிட்ட, the worker must be transformed to transform. ஆகையால் கேரக்டர்ல வேத வசனத்தின் பிரகாரம் பாறையில கட்டப்பட்ட வீடு. இப்ப நம்மளோட குணாதிசயத்துல கேள்வி இருந்து நம்ம போதகர் நம்ம திட்டும் போதோ அல்லது நம்மளோட லீடர் நமக்கு கரெக்ட் பண்ணும் போதோ எப்படி நம்மளை உயர்த்தும் போது நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்றோமோ அந்த சீர்திருத்தங்களுக்கும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தை திறந்து அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த மேன் ஆஃப் காட், அந்த மனிதன் ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறார். ஆகையால் பாஸ்டர் சொன்னாரு, அவர் இங்கிலீஷ் சபையில அவரோட சாட்சி சொல்லும் போது அவங்க நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. பிகாஸ் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் those who know their God, yes, but அந்த ஆண்டவர் உனக்குள் இருக்கிறத அடங்க முடியாத காரியங்களை மாத்தி அந்த தெய்வீக குணாதிசயம் வெளிப்படும் போது then you are at peace with God and you are at peace. தலைவர்களை மதிக்க தெரியும், சரியான வார்த்தையை பயன்படுத்த தெரியும், சரியான ஹோம்வொர்க்கை செய்ய தெரியும், சீர்திருத்தங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள தெரியும். Who you are, your character is very important. ஆகையால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேரு 2 ஸ்லைட், ஒரு இன்டர்நெட், ஒரு காரியத்தை வச்சு நம்ம எது வேணாலும் பேசலாம். ஆனா நீ பேசுற வார்த்தைய 2 பேராவது மதிப்பாங்களா? அதுதான் கேள்வி. நீ நடந்துக்கிற ஊழியத்துல வாலிபடி யாராவது பார்த்து பாஸ்டர் சொன்னாரு, நான் தற்கொலை முயற்சிக்கு போனேன்னு சொன்னார். வெள்ளிக்கிழமை பாஸ்டர் ஜான் நாகமுத்து அவர்கள் அழகாக நமக்கு எச்சரிக்கையாக சொன்னாரு, there are people here who got this mind அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரித்தார். இன்னைக்கு மறுபடியும் போதகர் நமக்கு ஒரு நல்ல உதாரணம் 2 முறை அந்த காரியத்தை குறித்து சொன்னார். Who you are, if you are the type that you are still struggling within you, this is the best time that you fall. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, எனக்குள்ள அந்த குணாதிசயம். எல்லாருக்கும் பலவீனம் இருக்கு தானே பாஸ்டர், அப்படியே ரொம்ப பேசுறீங்க அப்படிங்கிற காரியத்தை நம்ம சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார், அவர் நீதியின் பாதையில நம்ம நடத்துவார், தேவனுடைய சத்தியத்தை அவர் போதிப்பார். மீட்பின் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்துக்குள் நம்மை நடத்துவார் என்று ஒப்பு கொடுக்கும் போது கூட தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். ஆகையால் போதகர் நமக்கு திமோத்தியிடம் பால் சொன்ன வார்த்தையை இந்த கீழே நீங்க பார்க்கும்போது கூட that's a great reminder for us. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்லத்தை விரும்புகிறான், நல்ல ஒரு காரியத்தை விரும்புகிறான். கண்காணிப்பு, we all don't like people to tell us what to do. So இன்னைக்கு who you are, okay, who you are, that's very important. ஏன்னா you may be heading in the wrong place and நடுவுல பொத்துன்னு உழுகிறதுக்கு நாளைக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆகையால் 3வது காரியங்களை பார்ப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். சிறந்த ஊழியம் என்பது என்ன? That's the question. போதகர் சொன்னார் 25 பேர் இருந்துச்சுன்னா, இல்லை கிளைகள் அங்கங்கே இருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா, இல்ல இந்த கூட்டத்துல இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்தாங்க, is that success? No. அவர் 2 வார்த்தை நமக்கு சொன்னார். முதலாவது வார்த்தை it is the will, தேவனோட சித்தத்தை என்று சொல்லி, 2வது தேவனுடைய இருதயத்துக்கு உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரனாக அதுக்குள்ள நடந்து கொள்ளும்படி கர்த்தர் உங்களை நடத்துறார். There are some of us, அவர் சொன்னார் பிலிப்பை குறித்து சொன்னார், அவர் சொன்னார் அநேகர், பேதுருவை குறித்து நீங்க பாருங்க, 3000 பேருக்கு பயன்படுத்தப்பட்டார். பட் what has God called you? Be clear, because இன்னைக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது யாராவது வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்புவாங்க, பாஸ்டர் நீங்க எல்லாத்தையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க, யாரோ என்னென்னமோ செய்யறாங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்துல எப்ப வாயை மூடணும்னு தெரியணும், எப்ப உங்க காரியத்தை செய்யணும்னு தெரியும். இன்னைக்கு வாலிபர்கள் மத்தியில there's great competition, and today we need to be kingdom minded to say let go, it is okay, let go அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டவரை பிரியப்படுத்துற உள்ளம் நமக்கு வேணும். பிரியமானவர்களே, லாஸ்ட்லி நீங்க பார்க்கும்போது மினிஸ்ட்ரி சக்சஸ் இஸ் நாட் மெஷர்ட், and the success is not measured by how many people following or whatever it is measured by one thing என்று சொல்லி faithful city church உடைய தலைமை போதகர் இன்னைக்கு நமக்கு faithfulness குறித்து நமக்கு வைத்திருக்கிறார். நான் இந்த கூட்டத்துக்கு ஜெபிக்கும் போது கூட ஆண்டவர் அவர் ஊழியம் செய்கிற மாநிலத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த செய்தியிலிருந்து வரும் என்று சொல்லி சொன்னதை நான் அவரோடு கூட பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர்,
கர்த்தர் நல்லவர். Today, whatever that is not the will and whatever that is not pleasing to God must die. Whatever that I am doing which is not the will of God but is pleasing to people is must die. அப்ப நம்ம கீழே பார்க்கும்போது கூட it is not, மத்தவங்க என்ன சொல்றாங்க, பக்கத்து அம்புஜம் என்ன சொல்லிச்சு நம்மளோட ஊழியத்தை பத்தி, அது முக்கியம் இல்ல. நீங்க அன்னைக்கு ரெவரண்ட் டேனியல் சொன்னது போல நீங்க தேவனோடு உருவாடும் போது பாஸ்டர் அழகாக கடைசி அந்த 7 நிமிஷத்துல சொல்லி முடித்த ஒரு வசனம் மத்திய 25, 21, 23, 24, 25 நீங்க வாசிக்கலாம். கொஞ்சத்துல நீங்க உண்மையும் உத்தமமாக இருக்கும்போது அந்த உண்மை உத்தமம் என்கிற அந்த சிறந்த தலைப்பை கொடுக்கக்கூடியவர் நம் உள்ளத்தை பார்த்து நம்மளை கவனிக்கிற நம் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக ஒரு விசை உள்ளத்தை அப்படியே ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா, உள்ளத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமா. It is important that we respond to the word because we have not come here to spectate. We have not come here to do other things. ஆகையால் இப்படியாக நம் உள்ளத்தை அப்படியே ஆயத்தப்படுத்தி கொண்டு let us ask, ஆண்டவரே இந்த ஸ்லைட்ல இருக்கிற பிரகாரம் எனக்கு இந்த இடத்துல விழுந்து போகாதபடி ஆண்டவரே நான் தாண்டி கடந்து போகும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யுங்க. Help me to conquer what you have called me and help me to stay in the call. நமக்கு ஞானம் வேணும் அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம். இந்த மத்தியில கூட நான் இந்த நேரத்தை பாஸ்டர் டுனாமிஸ்டையும் அதுக்கப்புறம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும்படி பாஸ்டர் டுனாமிஸ் நம்மளை நடத்துவாங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர் டுனாமிஸ், over to you. Pastor, your mic is off. Your mic is off. Okay. ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த காலகட்டத்துல நீர் 12 சீஷர்களை தேர்ந்தெடுத்து உன் பாதத்துல அமர வைத்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்காக, உன் சித்தத்திற்காக, உன்னுடைய நோக்கத்திற்காக அது உருவாக்கியது போல ஆண்டவரே இந்த மலேசியா தேசத்துல வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குமாக ஆண்டவரே இந்த இளைய தலைவர்கள், இளைய ஊழியர்களை ஆண்டவரை கர்த்தாவே நீர் அழைத்து இன்று அவருடைய உள்ளத்துல ஒரு ஏவுதலை கொடுத்து ஆண்டவரை கடந்த வாரத்திலும் இந்த வார துவக்கத்திலும் ஆண்டவரை கர்த்தாவே அநேக முதிர்ந்த சீனியர் மினிஸ்டர்ஸ் அவருடைய அனுபவத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய், கற்றுக்கொள்ளும்படியாய், உருவாக்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவை அடுத்த ஒரு ஜெனரேஷனாக உன்னுடைய திட்டத்தில் இவர்கள் எழும்படியாய் நீர் தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. நீ பேசுகின்ற வார்த்தை ஒன்றும் தரையில் விழாதபடி ஆண்டவரை நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக ஆண்டவரை இந்த ஊழியக்காரர்களுடைய இந்த சபை தலைவர்கள் ஆண்டவரை இந்த சத்திய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இருதயத்துல நல்ல நிலத்துல விதைக்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவை இந்த விதைகள் வசனமாகிய விதைகள் முளைத்து ஆண்டவரை கர்த்தா 100 மடங்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரை நீ உருவாக்கப்பட்ட especially I pray that you mold their character. Lord, you deal in their life, of God. I pray that you deal in their character for them to surrender their life to you, to focus unto you, God, to be rise up. ஆண்டவரை உனக்கு எழும்பத்தக்கதாக ஆண்டவரை கர்த்தாவே உன்னுடைய திட்டத்தில் எழும்பத்தக்கதாக ஆண்டவரை கர்த்தாவே மறைந்து போன எலாஜாக்கள், எலியாக்கள், அப்போஸ்தலர்கள், ஜோஷுவாக்கள், ஆண்டவரை தீமோத்தேயுக்கள் இந்த நாட்களில் மலேசியா தேசத்துல இந்த இளம் ஜெனரேஷன்ல எழும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரை கர்த்தாவே இவருடைய எண்ணத்தை உன் சமூகத்துல நீ உருவப்படுத்தும். இந்த கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரை கர்த்தாவே தங்களை மிஞ்சி போகாதபடி ஆண்டவரை இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு நோக்கத்திற்கும் இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்காதபடி அழைத்தவர் உமக்கென்று அழைத்திருக்கிற உம்முடைய ஊழியத்தை கொடுத்திருக்கிறேன். அதுல உண்மையை உத்தமாய் இவர் எழும்பி ஊழியம் செய்ய தகப்பனை ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு ஊழியர்கள், ஒவ்வொரு ஆண்டவரை தேவ மனுஷருடைய பேசும் தொடர்ந்து நீ உணர்த்தும், பலவனத்துல பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் தகப்பனை. நன்றி கர்த்தாவே. விஷயத்தை ஆசீர்வதிங்க.
விஷன் நட்டுக்கு நீ கொடுத்திருக்கிறது தரிசனத்துக்காக நன்றி, இந்த பாரத்துக்காக நன்றி. ஆசீர்வதியும் பாஸ்டர் சோமஸ் ஆண்டவரே, இவருடைய தலைமைத்துவத்தை ஆசீர்வதி. நன்றி தகப்பனே. எல்லாவற்றை இயேசு கிறிஸ்துவின் படிச்ச நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் அப்படியாக ஆண்டவரே, இது உங்க ஊழியம், இது உங்க ஊழியம், அழைத்தது நீங்க என்று பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம அப்படியாக உள்ளத்தை வைத்து, ஆண்டவரே உங்களை பிரியப்படுத்துது என்னவென்று சொல்லி, ஆண்டவரே உங்கள் சித்தம் என்னவென்று சொல்லி, அப்படியாக இந்த வேளையிலும் ஆண்டவரே உங்க சித்தத்துக்குள்ள எங்களை நடத்துங்க. நாங்க பிரியப்படுறதில்லை, ஜீவ பலியாக whatever that is pleasing in the eyes of God, whatever that we ஜீவ பலிகளாக the will of God தெரிந்து கொள்ளணும். அன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை தருகிறேன் என்று சொல்லி இப்படியாக சேர்ந்து நம்ம எல்லோரும் கூட இருக்கிற இடத்துல இருந்து இந்த பாடலை ஏறெடுப்போமாக. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு நீங்க பாடுங்க. ஆராதிப்பேன் முழு பலத்தோடு, அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:1-2 பிரகாரம் ஆண்டவரே புத்தி உள்ள ஆராதனை அப்பா என்னவென்று சொல்லி இப்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் சாலமன் இப்படியாக நம்மளை நடத்துறீங்களா? God bless you, Pastor. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Pastor Solomon, thank you, Lord. நன்றி. Praise the Lord. Praise the Lord. Pastor, கேக்குதா Pastor குரல்? Can you hear my sound? Yes, yes. Okay, எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். Thank you, Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறீர் ஐயா. உம்முடைய ஒரே பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரதான கிருபையிலும் உம்முடைய உன்னதமான நாமத்தினால கர்த்தாவே நீ கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான நேரங்களுக்காக நன்றி ஐயா. விசேஷமாக ஆண்டவரே நீர் விஷயம் நேற்று கொடுத்திருக்கிற இந்த பிரதான தரிசனங்களுக்கு நன்றி. இதோ பல வருஷங்களாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து கொண்டு வருவதற்காக நன்றி. இனி ஆண்டவரே இது புது தலைமுறை தரிசனத்தை கொண்டு போறதுக்காக நன்றி ஐயா. முக்கியமாக நீ பல காரியங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதெல்லாம் உம்முடைய சித்தம், இதெல்லாம் உம்முடைய தரிசனம் ஐயா. ஆண்டவரே இந்த விஷயம் அப்படியாக கிடையாது ஐயா, அது போய்கொண்டே இருக்குது தகப்பனே. இந்த நாளிலே உம்முடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு நீ கொண்டு வந்த இந்த பிரதான பாக்கியத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த கருத்தரங்கு சுவாமி ஒவ்வொரு பாடத்தின் மூலியமாக ஆண்டவரை விசேஷமா ஊழியக்காரர்களோடு கூட வரும் நாட்கள் ஊழியக்காரர்களோடு கூட வாலிபர் ஊழியக்காரர்களோடு கூட தகப்பனே நீர் ஆழ உள்ளத்தில் பேசி வருவதற்காக அதிக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய உன்னத நாமத்துக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நாளிலே ஆண்டவரை தாசன் மூலியமாக ஆண்டவரை இன்னைக்கு பேசப்பட்ட 3 முக்கியமான கருத்துகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது ஆண்டவரை வாலிபர் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எங்களோடு கூட நீர் பேசினீர் ஐயா. எங்களை இன்னும் கொஞ்சம் காலம் வைத்து இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அழைத்து எங்களோடு கூட இன்றைக்கு தகப்பனே ஒரு உண்மையான ஓட்டத்தை எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி. அது மூலியமாக நீ ஆறுதல் படுத்ததுக்காக நன்றி. அது மூலியமாக நீ பலப்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய ஒரே பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த பேண்டமிக்ல ஒரு காலத்துல நாங்க எல்லாரும் ஆண்டவரை அடைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவரே நீ ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிற, ஏதோ ஒரு காரியத்தை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஐயா. புது தலைமுறை ஆண்டவரை ஊழியர்களை நீ கொண்டு வர விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு தரிசனம் வைத்திருக்கிறேன் என்று நாங்க நன்றி சொல்லி அதனால்தான் தகப்பனே விதமான காரியம் நடக்குது. நாங்க எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஊழியக்காரர்களாக நின்று கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே 3 விதமான ஆண்டவரே கருத்துக்கள் நீ பேச நிமித்தம் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் அடியனோடு கூட
எங்களோடு கூட ஆண்டவரே வருங்கால ஊழியக்காரர்களோடு நீ கொடுத்த பிரதான ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. அந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தினுச்சு, அந்த வார்த்தை எங்களை உற்சாகப்படுத்திச்சு, அந்த வார்த்தை இந்த சோர்வான நாட்களை இருக்கிற நேரத்துல எங்களை எல்லாத்தையும் தட்டி எழுப்புனதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய உன்னதமான நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே எங்களை எல்லாத்தையும் நீ அழைக்கிறையா. இந்த ஊழியம் எங்களோட இல்லை, உங்களோட கர்த்தாவே. நீர் எங்களை அழைத்திருக்கிற, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று எங்களை உறுதிப்படுத்தி எங்களை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். மூத்த ஊழியர்களாக இருக்க நாங்கள் ஊழியர் செய்து கொண்டிருக்க எங்களுக்கு இன்றும் எங்களுக்கு பலம் கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து தொடர்ந்து செய்வதற்கு நீ கொடுத்த இந்த ஆறுதலான வார்த்தைகளுக்கு நன்றி ஐயா. நாங்கள் வாலிபர்களுக்கு வருங்கால ஊழியக்காரர்களுக்காக அநேகர் வாலிபர்கள் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கத்தக்க அவர்களோடு ஆண்டவர் ஆயத்த பண்ண வார்த்தைகள் இன்னைக்கு பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்களுக்கு ஒரு போட்டி இருக்காதபடிக்கு தகப்பனே நான் இப்படி நடத்தணும் அப்படி நடத்த இருக்காதபடிக்கு இந்த 3 ஆண்டவரை முக்கியமான ஆண்டவர் இந்த பாயிண்ட் அவங்களுக்குள்ள ஆழ உள்ளத்துல நுழைந்து ஆண்டவரை அதுக்குள்ள இருந்து பிரகாசிக்க உதவி செய்யும் அழைத்தவர் நீரையா ஆண்டவரே. ஊழியம் உன்னோட கர்த்தாவே. அப்படியாக இந்த முதல் பாயிண்ட்ல அவர்கள் அதை கறந்து அதை ஏற்றுக்கொண்டு அதுக்குள்ள இருந்து அதுக்குள்ள வாழ நீ பிரதான கிருபையை நீ தருவீராக ஜெபிக்கும். எப்பொழுதுமே ஆண்டவரே ஊழியக்கார உள்ளத்துக்கு அந்த உணர்த்தல் இருக்க வேண்டும். ராஜ்யம் எங்களோட இல்ல கர்த்தாவே, ராஜ்யம் உங்களோட கர்த்தாவே. ஆகவே ராஜ்யத்துக்கு ஒரு வேலைக்காரராக நாங்க வந்திருக்கிறோம், ராஜ்யத்துக்கு நாங்க பங்காளியாக நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த ராஜ்யத்தில் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் ஐயா. அதனாலதான் எங்களை உருவாக்கி இருக்கிறேன், அதனாலதான் நாங்கள் தாய்க்கருவிலே பிறந்திருக்கிறோம் என்று பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த உற்சாகத்துக்காக நன்றி. நாங்கள் பிறக்கவில்லையா, நீர் எங்களை நியமித்து தாய்க்கருவிலை அறிந்து கொண்டு எங்களை உருவாக்கி இந்த மலேசியா தேசத்துல ஒரு சரித்திரத்தை கொண்டு வருவதற்கு எங்களை நீ ஆயத்தப்படுத்துவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாள் 2வது பகுதியில் நீ பேசும்போது ஆண்டவரே எங்களை நீ உருவாக்கி கொண்டிருக்கிற, எங்களை நீர் ஆண்டவரே இந்த மலேசியா தேசத்துல ஒரு அசைவு கொண்டு வர வைத்திருக்கிற, இந்த மலேசியா தேசத்துல ஒரு எழுப்புதலை கொண்டு வர வைத்திருக்கிற. அப்படியாக நாங்கள் ஊழியர்களா நாங்கள் இருக்காதபடிக்கு உம்முடைய உன்னதமான அழைப்புக்கு நாங்கள் உண்மையாக இருக்க எங்களை நடத்துவீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக இந்த பேண்டமிக் முடிஞ்சோடனே ஆண்டவரே இந்த அடிப்படையில நாங்கள் நிற்குவோம் ஆண்டவரே. இந்த அடிப்படையில நாங்கள் ஊழியத்தை செய்யும் எங்களை தயவு செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுரூபம் சபை பிறக்க வேண்டும் ஐயா. டிரான்ஸ்ஃபார்மேஷன் சர்ச் அட் தி பர்த் ஆஃப் காட் இன் மலேசியா ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே ஊழியர்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஒரு புது தரிசனத்தோடு கூட மட்டுமல்ல புது தலைமுறையோடு கூட தகப்பனே நாங்கள் கொண்டு வந்த ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட உம்முடைய சித்தத்தை செய்ய அப்படியாக எங்களை நடத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட 3வது முக்கியமான காரியம் ஐயா, எங்களோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு காரியம் நாங்கள் செய்யும் போது எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு தான் போகணும் ஐயா. Lord, you have teach us and taught us today, Lord. Every success is not ours, Lord. What you require is the faithfulness of God. ஆண்டவர் உண்மைத்தை நீ எதிர்பார்க்கிறீர் ஐயா. அப்படியாக நாங்கள் எங்களோட பேசினதுக்கு நன்றி ஆண்டவர். வருங்கால ஊழியக்காரர்களோடு இன்றைக்கு பேசினதுக்காக நன்றி. அவர் உள்ளத்துல இந்த 3 முக்கியமான காரியங்கள் ஆள உள்ளத்துல பகிர்ந்து ஐயா அவர்கள் உண்மை உயர்த்தவும் அவர்கள் இறங்கவும் இருக்கிற ஊழியக்காரர்களா இருந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கட்ட நீ கொண்டு வரும் ஐயா. இந்த நாளிலே கர்த்தாவே இந்த வசனம் ஒரு வெளிப்பாடாக வந்தது ஐயா. இன்னைக்கு இந்த பிரசங்கம் இந்த ஊழியர்கால் மூலியமாக ஐயா தகப்பனே ஆண்டவரை நீ பேசுகிறது நாங்கள் உணர்கிறோம் ஐயா. இது உம்முடைய சித்தம், இது உம்முடைய தாகம். அப்படியாக இன்னைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கான நன்றி செலுத்துகிறேன். எங்கள் எல்லாத்தையும் நீ உட்கார வைத்து நாங்கள் மூத்தவர்களோ ஆண்டவர் சிறுவர்களோ நாங்க யாரா இருந்தாலும் எல்லாரும் அழைக்கப்பட்ட உம்முடைய பங்காளி கர்த்தாவை இந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு அப்படியா எங்களை அழைத்து நீ வைத்து இது பேசும்போது ஒரு தீர்க்க தரிசனமா எங்க உள்ளத்தில் நீ வைத்ததற்காக நன்றி தகப்பனே. இனி இந்த பேண்டமிக் முடிஞ்சோன்னு ஐயா ஆண்டவர் எப்ப திறக்கப்படுதோ நாங்கள் இந்த 3 காரியத்தில் உண்மையாக இருந்து ஐயா உம்முடைய ஊழியத்தை உண்மையாக செய்து நல்ல ஒரு கிறிஸ்தவனாக ஓடி முடிக்கவும் ஆண்டவரை எங்களை பயன்படுத்தும். ஆசீர்வதிக்கின்ற நேரங்களுக்கு நன்றி. இதோ பார்த்து பார்னபாஸ் மூலியமாக பேசினதுக்காக நன்றி. அவரெல்லப்பா நீர் மூடி மறுத்து பேசினேன். அவர் உள்ளத்தில் ஆழ உள்ளத்தில் இருந்து எங்க உள்ளத்தை தொட்டதுக்காக நன்றி ஐயா. தாசனை ஆசீர்வதியும். ரெவரண்ட் சோமஸ்க்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவருடைய உள்ளத்துல இருக்கிற அந்த பிரதான இந்த விஷன் நெட் ஆண்டவரை அது போயிருமான்னு நினைத்து கொண்டிருக்க அந்த தாசனை ஐயா நீ இன்னைக்கு உயிர்ப்பிக்க செஞ்சிருக்கிறேன் ஐயா. ஆண்டவரை இதெல்லாம் நீ ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் ஆண்டவரை. புது ஜெனரேஷன் இந்த விஷன் நெட் தரிசனத்தில் கொண்டு போறதுக்காக நன்றி.
அவர் ஊழியங்களை ஆசீர்வதியும். அவரோட கூட இருக்கிற ஒவ்வொரு ஊழியர்கள் அவர் கீழே இருந்து அடங்கி இருந்து கீழ்ப்படிந்து செய்யத்தக்க உங்களுடைய தரிசனங்கள் நிறைவேற நீ உதவி செய்யும் ஐயா. மூத்த ஊழியக்காரர்களுக்காக நன்றி ஆண்டவர். அநேக மூத்த ஊழியக்காரருக்கு அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய தகப்பனை போல அவர் இருந்து எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆலோசனைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு இந்த ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் ஒருவரைக்கு ஐயா. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you, Pastor.